எல்லோருக்கும் வணக்கம் பிள்ளைகள். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2024 தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் உளச்சார்பு தொடர்பான சில விடயங்களை கலந்து பேச போகிறோம். நான் அதற்கு முன்பாக ஏற்கனவே பேசியிருந்தாலும் புதிதாக ஒளிப்பதிவை பார்க்குற பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன். இன்னும் 13 நாட்கள், சரிதானே? 10 வீடியோக்கள், 8 புத்தகங்கள் உளச்சார்பு தொடர்பாக பதிவிடப்பட்டிருக்குது. அவ்வளோத்தையும் தயவு செய்து வீடியோக்களை பாருங்கோ, புத்தகத்தை செய்து பாருங்கோ. விடைகளை யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. அந்த புத்தகங்களில் விடைகள் இருக்கிறது. சில வேளைகளில் 100 கேள்வி செய்தால் ஒரு 2 அல்லது 3 கேள்விகளுக்கு தவறான விடைகள் இருக்கிறது அந்த புத்தகத்தில். சில புத்தகத்தில் இருக்குது, எல்லாத்துலேயும் இல்லை. அது தொடர்பில் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. சில விட மிகச்சரியாக நான் செய்கிறேன், நான் பிழைக்குதே என்று சொல்லி ஏதாவது அது 100 கேள்விக்கு 2 கேள்வி அல்லது 3 கேள்வி. எவ்வளவு தூரம் நீங்கள் பயிற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் பரீட்சை மண்டபத்தில் வேகமாக செய்ய முடியும். ஐக்கியூங்கிறது பயிற்சியினால் வரும். என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன், இந்த 2 பாடங்களுக்குமான 2 வினாத்தாள்களுக்குமான கணிசமான விடயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டுட்டேன். நீங்கள் ஆகப்பெரிய இந்த குருவியின் தலையில் பனங்காய வைக்கிற மாதிரியாக உங்களுக்கு படிப்பிக்க தேவையில்லை. கடைசியாக ஒரு அலுவலக நடைமுறை தொடர்பான வீடியோ போட்டிருந்தேன். அது பனங்காய் இல்லை, ஆனால் கொஞ்சம் பாரம் தான். என்ன, குருவியின் தலையில் நெல்லிக்காய் வைக்கிற மாதிரி ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் அதை பாருங்க, அதை கொஞ்சம் பாருங்க. முழுசாக அந்த வீடியோவை பார்க்குறது பரவாயில்லை. நான் யூடியூப் வீடியோக்கள் என்னென்னலாம் பகிர்ந்திருந்தேனோ அதை பாருங்கள். நான் கொஞ்சம் தாமதமாக இணைஞ்ச ஆக்கள் பிந்தி வந்த பிள்ளைகளுக்காக அவ்வளவையும் திரும்ப ஒரு குழுவில் நாளைக்கு பகல் நேரம் கிடைக்கிற நேரத்தில் பகிர்ந்து விடுகிறேன். இன்றைக்கு படிப்பிக்கிற வீடியோவை நாளை பகல்லாம் போடுவேன். அப்போது அதை போடுகிற போது மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக நான் திரும்ப பகிர்ந்து விடுகிறேன். கடைசியாக இந்த வீடியோவை போடுகிறேன், பாருங்க. அதுபோல் இந்த உளச்சார்பு தொடர்பாக இருக்கிற புத்தகங்களை தயவு செய்து பாருங்க. இன்னும் ஒன்று, சிரேஷ்ட கணக்காளர் ரவீந்திரன் ஐயா அலுவலக முகாமைத்துவம் தொடர்பாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம், எல்லாமே நல்ல காரியம்தான், அதில் ஒரு நல்ல காரியம் கேள்வி விடையாக சில வினா விடைகளாக கொடுத்திருக்கிறார். வினாக்களும் விடைகளுமாக கொடுத்திருக்கிறார். அவ்வளவும் நீங்கள் படிக்க தேவையில்லை. நான் அதை படம் பிடிச்சு இந்த குழுவில் போடுவேன். எந்த வினாக்களுக்கு நான் சரி போட்டிருக்கிறேனோ அந்த வினாக்களையும் விடைகளையும் நீங்கள் படிச்சுக்கணும். வினா விடைங்கிற அடிப்படையில் அந்த சரி போட்ட வினா விடைகள் நான் அந்த புத்தகத்தில் பேனாவால் சரி போட்டுட்டு அதை படம் பிடிச்சு போட்டு விடுகிறேன். அதில் ஏதாவது விளக்கம் இல்லையென்றா எனக்கு குரல் ஒளிப்பதிவு மூலமாக கேளுங்கோ. தயவு செய்து ஃபோன் எடுக்க வேண்டாம். செப்டம்பர் 25 மட்டும் கொஞ்சம் நெருக்கடி. அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ கோல் எடுத்தால் ஆன்சர் பண்ண இல்லைன்னா கோவிச்சு கொள்ள வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், ஏதாவது பகுதி விளங்க இல்லை அப்படின்னா தயவு செய்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டில் போடுங்க. வாய்ஸ் ரெக்கார்டில் போட்டிங்கன்னா நான் பார்த்துட்டு அதுக்குரிய பதிலை உங்களுக்கு திரும்ப குரல் ஒளிப்பதிவிலேயே போட்டு விடுவேன். சரியா? அப்போ இந்த புத்தகங்கள் தொடர்பாக கொஞ்சம் வேகமாக, ஏற்கனவே பார்த்தது பார்க்காத எல்லாத்தையும் கவனிக்காமல் கொஞ்சம் வேகமாக நானும் வகுப்பில் கலந்துரையாட முயற்சி செய்கிறேன். விட சொல்ல போகிறவர்கள் தயவு செய்து உங்களோட மெக்கை ஒன் பண்ணுங்க. நான் கேட்குற ஆள் மட்டும் விட சொல்லுங்கோ, சரிதானே? இதில் இருக்கக்கூடியது, இதில் என்னென்ன விடயங்கள் போட்டிருக்காங்க: எண் புலமை போட்டிருக்காங்க, சொற்புலமை, மொழிப்புலமை, ஆய்ந்தறிதல் புலமை, தர்க்க புலமை, கணித புலமை, புலமை. கட்புலமைங்கிறது நீங்கள் இந்த உருவங்கள் போன்றவற்றை அடையாளம் காட்டுறது ஆகிய 7 விதமான புலமைகளை இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதை விட உங்களுக்கான பயிற்சிகள், பணிப்பு பயிற்சிகள், அதை விட கீழே 5 பரீட்சைகளும் கடந்த கால பரீட்சை வினாக்களும், அதுக்கு கீழே விடைகள் விளக்கங்கள் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், சரிதானே? அப்போ இந்த பகுதியை நாங்கள் இன்றைக்கி வேகமாக கலந்துரையாட போகிறோம். சில வேளைகளில் நாங்கள் கடந்த செயலமர்வுகளில் பார்த்தவையாகவும் இருக்கும். நாங்கள் பார்த்தவையாக இருந்தால் வேகமாக கதைச்சிட்டு அங்கால கடந்து போயிடுவோம். எல்லா புத்தகங்களையும் கொஞ்சம் விரைவுபடுத்தி பார்க்குறதுக்கு நான் யோசிக்கிறேன். இன்றைக்கு 2 புத்தகத்தை பார்க்கலாமா என்ற ஆசை பார்ப்போம். ஒரு புத்தகமாவது கதைப்போம், சரிதானே? அப்போ எண் புலமை தொடர்பாக என்ன போட்டிருக்கு? இந்த வர விளக்கணங்களுக்கு எல்லாம் கேள்வி வராது, அது இருக்கட்டும். அப்படியே
நாங்கள் 7 விதமான புலமைகள் போட்டு சரிதானே, இயலுமைகள், ஆற்றல்கள், எண்ணாற்றல், சொல்லாற்றல், மொழி ஆற்றல் சரிதானே, ரீசனிங்ன்றது ஆய்ந்தறிதல் என்று போட்டிருக்கிற. அடுத்தது தர்க்கம், மேத்தமெட்டிக்கல், விஷுவல்ன்றது பார்வை சார்ந்த புலமை. அப்போ இந்த பகுதிகளில் நாங்கள் எண் புலமை தொடர்பாக பார்க்க போகிறோம். கீழே உள்ள பயிற்சிகளை செய்யவும் என்று போட்டிருக்கிறார். இந்த பயிற்சி நாங்கள் செய்தோமா என்று தெரியவில்லை சரிதானே. அப்போ இந்த முன்னுக்கு இருக்கிறது வினாவினுடைய இலக்கம், முன்னுக்கு இருக்கிற 15 வினாவினுடைய இலக்கம். அதை இதோட பொருத்தி பார்த்தோம் என்றால் 2, 30, 32, 34 தொடர்பு இல்லாமல் போயிடும் சரியா. அப்போ முதலாவது நாங்கள் செய்யவே தேவையில்லை, அதில் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. என்ன 12, அடுத்தது 2 2 கூடிக்கொண்டு போகுது, அடுத்தது அதுவும் அதே மாதிரி, அடுத்தது 3 3 அதிகரிக்கிறது, அடுத்ததையும் அதே போல் பார்க்கலாம், அடுத்தது 4 4 4 அதிகரிப்பு. இப்படி சில போல் 1 அல்லது 2 கேள்வி அந்த எண் தொடர் போட்டால் 10 போட்டாங்கன்னா 1 சுகமாக போடுவாங்க. அடுத்தது 5 5 அதிகரித்து கொண்டு போகும், அடுத்தது 6 என்ன, அடுத்தது 14 அதிகரிக்கிறது, அடுத்தது 11 11 கூடிக்கொண்டு போகுது, அடுத்தது அரை 2 கீழ் 1 4 அதிகரித்து கொண்டு போகுது, அடுத்தது 1.54 அதிகரித்து போகுது. அடுத்ததுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க, யார் சொல்ல போகிறது? 13வது விட சொல்ல போகிறது முகமது நொஸ்கி. சொல்லுங்க என்ன நடந்திருக்கு? என்ன செய்திருக்கிறாங்க? 1 2 3, பிறகு 2 3 4, பிறகு 3 4 5, 4 5 6, 5 6 7, ரெண்டா இனி 6 7 8 என்ன, அது ஒன்று தான் அதில் வித்தியாசம். அடுத்தது என்ன செய்திருக்கிறாங்க? 101 கூடி இருக்குது, அடுத்தது 25 கூடி இருக்கு. அப்போ இது எல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையான கேள்வி அல்ல என்ன. அடுத்தது இது இது பார்க்குறதுல பெரிய பிரயோசனம் இல்லை. என்னென்னா எல்லாமே அதே மாதிரி அங்கே அதிகரித்து கொண்டு போகிறது போல் இங்கே குறைஞ்சு கொண்டு போகிறது. 7வது கேள்வி கால் குறைஞ்சு கொண்டு போகுது. 8வது கேள்வி என்ன நடந்திருக்குது? இதில் 8வது இப்போ இதில் முதலாவது கேள்வி இதில் விளங்கையில்னு சொல்லி ஒரு தம்பி மெசேஜ் போட்டிருக்குது. எல்லாமே முதலாவது 2 குறைஞ்சு கொண்டு போகுது, அடுத்தது 2 குறைஞ்சு கொண்டு போகுது, அடுத்தது எத்தனை குறைஞ்சு கொண்டு போகுது? 3 3, 3வது கேள்விக்கு 3 குறைஞ்சு கொண்டு போகுது சரிதானே. அடுத்தது 4வது கேள்வி 5 4 குறைஞ்சு கொண்டு போகுது, 5வது 7 7 குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ 10 2 விட வரும். அடுத்தது 15 15 4 குறைஞ்சு கொண்டு போகுது. அடுத்தது 3 2 3/4 2 2 1/4 2 2, அடுத்து 1 3/4 கால் குறைஞ்சு கொண்டு போயிருக்கு. 8வது கேள்வியில் என்ன நடந்திருக்குது? தசம் சைவர் 1 பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. 63 9 குறைஞ்சு 54, பிறகு 9 குறைஞ்சு 45, 9 குறைஞ்சு 36, 9 குறைஞ்சு 27, அப்போ இனி 9 குறைஞ்சு 18, அப்போ 1.18 என்று எழுதினா சரி. அடுத்தது 25 25 குறைஞ்சு கொண்டு போகிறபடியால் 50 விட என்ன. அடுத்தது என்ன நடந்திருக்குது? பத்தாவதுக்கு 101 குறையுது. சாரி 101 குறையுது. 101 கூடுது. 101 கூடுதா? சாரி 101 குறையுது சார். 101 குறையுதா? 852 101 போனால் 751 அல்லோ வரும்.
99 குறையுது. ம் 99 குறையுது. 99 குறையுது. சரி, அது 99 குறைகிறதாக பார்த்தாலும் பரவாயில்லை. அல்லது முன்னிலக்கம் ஒவ்வொன்று குறைந்து பின்னிலக்கம் ஒவ்வொன்று கூடிக்கொண்டு போகுது ஈஸியாக. நடுவில் இருக்கிற 5 மாற இல்லை. என்ன 99 அதிகரிக்கிற போது அதே விஷயம்தான் நடக்க போகுது. என்னென்னா முன்னுக்கு இருக்கிற ஒரு இலக்கம் குறைஞ்சு கொண்டு 8 7 6 5 4 ஆகவே 3, பின்னிலக்கம் 2 3 4 5 6 போகுது 7. என்ன நடுவில் இருக்கிற 5 மாற இல்லை பாருங்க. நடுவில் இருக்கிற 5ல் மாற்றம் இல்லை. இது 8 7 6 5 4 இருக்கு. ஆகவே அதெல்லாம் 3 வரப்போகுது. இது நடுவில் இருக்கிற 5 மாறையில் 2 3 4 5 6 வரபடியாக இந்த இங்கே 7. நடுவில் இருக்கிற இலக்கம் 5, அது மாறையில் அது அப்படியே தான் இருக்குது. ஆகவே 357 என்று சொல்லி அதில் விட இருந்திருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 99 என்று பார்த்தா கூட சரி, அல்லது இப்படி பார்த்தாலும் பொருத்தமாக இருக்கும். அது கொஞ்சம் உங்களோட இப்படியானது தான் உண்மையாக பயிற்சி வேறு. அவர் ரொம்ப இலகுவில் இருந்து கடினத்தை நோக்கி கூட்டிக் கொண்டு போகணும்னு சொல்கிறார். பரவாயில்லை, சரிதானே. அடுத்தது என்ன நடந்திருக்குது? முதலாவதுக்கு என்ன நடந்திருக்கப்போ 2 4 8 16 32 2 மடங்கால கூடிக்கொண்டு போகுது 64. பரவாயில்லை, சரிதானே. அடுத்தது 2 மடங்கால 8ல் 1, பிறகு அதை 2ஆல் பெருக்கினீங்க என்றால் 4ல் 1, அதை 2ஆல் பெருக்கினீங்க என்றால் 2ல் 1, அதை 2ஆல் பெருக்கினீங்கன்னா 1, அதை 2ஆல் பெருக்கினீங்கன்னா 2, இனி 2ஆல் பெருக்கினீங்கன்னா 4 இல்லையா. அடுத்தது 10ஆல் பெருக்கப்பட்டு கொண்டு போகுது. 10ஆல் பெருக்கப்பட்டு கொண்டு போக தசம் ஒவ்வொரு தானம் மூவ் பண்ணி கொண்டு போகுது பாருங்க. 10ஆல் பெருக்கப்படுக தசத்துக்கு பிறகு 3 தானம் இருந்தது. பிறகு 10ஆல் பெருக்க தசத்துக்கு பின்னால் 2 தானம், பிறகு தசத்துக்கு பின்னால் 1 தானம். இப்போ தசம் இங்கே இருக்குது, சரிதானே. இப்போ தசம் 10க்கு பின்னால் இருக்குது. இனி 10ஆல் பெருக்கப்படுகல 100. 10ஆல் பெருக்கப்படுற நேரத்தில் 100 என்று சொல்லி இருக்கு. இப்படி கேள்விகளை நாங்கள் ஓரளவுக்கு யோசிக்கலாம், பெறலாம் என்று சொல்லி. அடுத்தது என்ன நடந்திருக்குது? யார் மைக்கொன்னில் இருக்கிறார்கள்? ஜென்சன் சொல்லுங்க. அரைவாசி குறைஞ்சிருக்கு சார். அரைவாசி ஆகிக்கொண்டு போகுது. என்ன அரைவாசி ஆகிக்கொண்டு போகுது. 256 128. அப்போ கடைசியாக 16 அரைவாசி 8. அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 5ஆல் பிரிவற்றிருக்கு. 5ஆல் பிரிவற்றிருக்கு. 5ல் 1 குறைஞ்சு கொண்டு போகுது. ஆகவே 1 என்று சொல்லி விடவர் 1. 5ஆல் பிரிச்சமெண்டா 1. அடுத்தது 2 மடங்காக அதிகரித்து கொண்டு போகுது. ஆகவே 96 என்று பார்க்கலாம். அடுத்தது 3ஆல் பெருக்கப்படுது. 3ஆல் பெருக்கப்படுது. 405 3ஆல் பெருக்கல 1215 என்று சொல்லி விடைவர் 1215 என்கிறது சரியான விடையா இருக்கு. அடுத்தது 3ஆல் பெருக்கியிருக்காங்க. என்ன 3ஆல் பெருக்கினால் 3 2 6 486 சார். 18 1 மிச்சம் 486. 486. அடுத்தது 3ஆல் பிரிப்படுது சார். என்ன விட வரும்? 9 1 கீழ் 9. என்ன 1 கீழ் 9 3ஆல் பிரிவட்டு கொண்டு போகும். அடுத்தது 4ஆல் பிரிபடுது சார்.
4 பிரிபடுது. அப்போ என்னென்று வரும்? தசம் 1 2 சாரி, தசம் 1 2 சார். தசம் 1 2 சார். தசம் 1 2 1. 5. தசம் 1 2 5. தசம் 1 2 5. தசம் 1 2 5. என்ன இதுக்கு பின்னால் தசத்துக்கு பின்னால் எத்தனை சைவர் போட்டாலும் உண்டு தானே. இப்போ தசம் 500 எடுத்துக்கொண்டு 4 பிரித்தோம்னா 125. நாங்கள் கணக்கை யோசிக்க தேவையில்லை. தசத்துக்கு பின்னால் இருக்கிற 5ன்றது பிரிவடை உபயோகிக்க 4 பிரித்தா ஒரு முறை 1 மிச்சம் 10, 4 2 8, 2 மிச்சம் 20க்கு 4 5 20. அப்போ 125 வரும். தசம் 1 2 5. வர வர கொஞ்சம் கஷ்டமாக போகுது, என்ன பரவாயில்லை. சரி பாப்போம். அடுத்து என்ன நடந்திருக்குது? ஒன்று 2 3 4 கூடிட்டு போகுது சார். எத்தனை இப்போ இனி எத்தனை கூட வேணும்? இனி 5. 1 கூடி 2 கூடி 3 கூடி 4 கூடி இருக்குது. அடுத்த 5 கூட வேணும். அப்போ 11 மஞ்சம் 16. அடுத்தது 2 4 6 கூடுது சார். 2 4 6 அங்கால 10. 8 கூடி இருக்கு. அப்போ மிச்சம் எத்தனை கூட வேணும்? 10 கூடி 40 சார். 40. என்ன 10 கூடினால் விட 40. இது என்ன சொன்னாங்க? 1 கூடி 2 கூடி 3 கூடி 4 கூடி 5 கூடி இருக்குது என்றால் 16. என்ன சரி. அடுத்தது 3 3 கூடுது சார். 3 47. 9 12 கூடி இருக்கு. அப்படியா? 3 கூடி 6 6 9 12 கூடி 12 15. விட என்ன? 47 சார். 47. சரி ஓகே. அடுத்தது 10 8 6 குறைவு. 10 8 6 4 அடுத்து 2 30 சார். 30. என்ன 6 4 30. ஓகே. 72 சார். 72. 2 72 சார். 1 கூடி 2 கூடி 4 கூடி 8 கூடி 16 கூடி சார். 56 16 கூட்டினா 72. 72 சார். ம் 16 5 சார். என்ன நடந்து? 5 என்ன நடந்திருக்கும்? 16 கூடுது 8 கூடுது சார். குறையுது 16 குறையுது 8 குறையுது 4 குறையுது 2 குறையுது. அடுத்தது 0 1 குறை 2 வரையும் 1 குறை 5 சார் சார். சரிதானே. இதுல 36 20 16 குறைஞ்சிருக்கு. இதுக்குள்ள 8 குறைஞ்சிருக்கு. இதுல 4 குறைஞ்சிருக்கு. இதுல 2 குறைஞ்சிருக்குது. ஆகவே இதுக்குள்ள 1 குறையும். சரியா? 16 8 4 2 1 அடிப்படையில் குறைஞ்சிருக்குது 5. பார்க்க இலகுவான கேள்வி அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் கழிச்சு கொண்டுக்கிறோம். என்னென்றால் இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றை தூக்கி போட்டு விடுவாங்க. அங்கே உங்களுக்கு ஒரு 10 புலமைக்குரிய கேள்வி போடுறாங்கன்னு சொல்லி சொன்னால் 10 மார்க்ஸுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு பேட்டர்னில் ஒவ்வொன்று போடுவாங்க. இப்போ இப்படியே 10 போட மாட்டாங்க. அப்போ நாங்கள் ஏன் இப்படி எல்லாத்தையும் செய்கிறோம்னா எங்களுக்கு எல்லா கோணத்திலையும் யோசிக்க தெரியும். கூடுது குறையுது பெருக்குது பிரிக்குது எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கு. சரிதானே? சரி, அடுத்த பாப்போம் என்ன நடந்திருக்குது. 32 16 66 சார். ஏனையா 8 8 8க்கு 40க்குங்க சார் 32.
ரெண்டு 40க்கு 56க்கும் 16 16 56க்கும் 16 64க்கும் 8 64க்கும் 68க்கும் இடையில 4 அங்கால 2 66 சார். என்ன விட 66 ஏன் 66? 70 சார் 70. சாரி 70 சார் சாரி 70 70 சார். 70 சார் 2 கூடும் சரிதானே கூடிக்கொண்டு 32 கூடுது சார். அப்புறம் 16 கூடுதல் இப்ப இந்த 66 கழிச்சு போடக்கூடாதுல்லோ கூடிக்கொண்டு சாரி 70 சார். ஓகே ஓகே அடுத்தது சொல்லுங்க. சார். என்ன என்ன நடந்திருக்கு அப்போ? அது முதல்ல 1 கோடிக்கு இப்ப 2, அதுல 2 மடங்கு, அது 2 மடங்கு 4, அது 2 மடங்கு 8, அது 2 மடங்கு 16 33. ஓகே அப்போ கொஞ்சம் வர வர கஷ்டமா போகுது. என்ன ஆக நடுகங்கிற இந்த ஆக குழந்தை பிள்ளைத்தனமா அவர் யோசிக்கல, படிப்படியா சின்னதா போய் போய் அப்படியே அதிகரித்து கொண்டு போகிறது. சரிதானே? இந்த புத்தகம் வந்த காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அந்த காலத்தில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நீங்கள் கடைசியாக போகைகளை பார்ப்போம் நாங்கள் ரெண்டுலமே எந்த லெவலில் கொண்டு எங்களை விடுகிறாருன்னு சொல்லியா. சரி இதுல என்ன நடந்திருக்கு? 3 குறையுது சார். 2.5 எங்கம்மா 10.5 இருந்து 7.5 3 தானே சார். எங்க எந்த எந்த கேள்வி பாக்குறீங்க? நான் அங்க நிக்கிறேன், நீங்க அங்க நிக்கிறீங்க, ஏதோ மாறிட்டோம் சார். அவ புத்தகத்தை பாக்குறா போல இருக்கு. நீங்க சரி அடுத்த பேஜ் சார். அது மேலுக்கு மாறி வந்துட்டேனா? இல்ல 9வது 10வது 10வது நான் பார்த்தேன். பார்க்கணுமா? சரி 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 ஓகே சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, அடுத்த பேஜ் பார்ப்போம் சார். இல்ல நான் அந்த 10.5 பார்க்கல போல எனக்கு. என்ன பார்த்தோமா? பார்க்கல சார். பார்க்கல, சாரி நான் தான் இல்லாமலையா. சரி கவனிங்க அடுத்து. என்ன நடந்திருக்கு? 10.5 3 சார். 3 வித்தியாசம். ஓ 2.5 2 இதுல 1.5 குறைஞ்சிருக்கு. என்ன அப்ப இனி 0.5 வரும் சார். 0.5 என்ன 1 குறை. ஓகே ஓகே சரி அடுத்தது சொல்லுங்க. -4 7 வந்திருக்குது. 6 6 5 4 3 கழிக்கணும். என்ன கழிச்சிங்கன்னா சயனா, 3 கழிச்சிங்கன்னா சயனா. ஓகே இப்பதான் நாங்கள் அடுத்த இப்போது கீழே உள்ள பயிற்சிகளை செய்யவும். இந்த புத்தகத்தின் வயதை காட்டுறதுக்கு இதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. லையன்னா லையன்னா இது இப்ப சில ஆக சின்னாக்களுக்கு வாசிக்க இல்லாம இருக்கும். இதுல இருக்கிற லையன்னா புழக்கத்துல இருந்து போயே கனகாலம் ஆயிட்டு. என்ன சரி ஓகே இப்ப பாப்போம். இப்ப என்னண்டா 2 எழுத வேண்டி இருக்குது. 1 இல்ல 2. முதலாவது சார் 3 ஆளும் கூடுது சார். சொல்லுங்க. 2 ஆள கூடுது சார். ஒரு 5 5 2 7 2 9 9 2 11 அங்கால வருது சார். மற்றது 3 ஆளா கூடுது. 6 9 12 15. சரி சரி நான் இன்னொரு கால் மற்ற ஆக்களை கவனிக்கிறதுக்காக காட்டி கொடுத்துட்டு வரேன். 2 எண்தொடர்கள் இருக்கு. 5 7
9 11. அடுத்தது 6 9 12 15. சரியா? அஞ்சு 10 15 20. வா இதை அழைச்சி போட்டு எடுத்தா பார்ப்போம். சாரி, விடையை எழுதுவோம். விடையை போட்டு வைப்போம். நாங்கள் அந்த போட்டதை மட்டும் போடுவோம். என்ன விட போட்டீங்க? 11 15. சரி, அடுத்தது என்ன நடந்திருக்கு? 7 20 சார். அது என்ன 5 10 15 20 சார். 20 20. 5 7. 1 3 5 7. இப்படி சில நேரங்கள்ல அடுத்தடுத்த தொடர்பை கண்டுபிடிக்கலாவிட்டால் ஒன்றை விட்டு ஒரு தொடர்பு பார்க்க வேணும் என்றதுக்காகத்தான் இந்த இதை செய்து மெனக்கெட்டு கொண்டிருக்கிறோம். என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் எல்லா பக்கமும் யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய யோசிக்கிற வல்லமை கூடும். ரொம்ப சுகமாக இருக்கும் பார்க்க. இதுல அடுத்தது எங்களை இப்போ நான் கிரிக்காடி கொண்டிருக்கல பிள்ளைகளுக்கு அதுங்க 2 3 4 5. அடுத்தது 4 9 4 5 9 9 7 16 9 7 16 9 16 9 25. 16 9 பெற வேணும். 25. இது கொஞ்சம் கஷ்டமாகி கொண்டு போகுதா? ஒரே மாதிரி இல்லை பாருங்க. 2ஓட 1 கூட்டி 3 1 கூட்டி 4 1 கூட்டி 5. இது சரி. என்ன அடுத்தது 4ஓட 5 கூட்டி 9 அடுத்தது 7 கூட்டி 16 என்றபடியால இனி 9 கூட்டி 25. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் யோசிச்சது. வர்க்கம் மூலமாவும் பார்க்கலாம் தானே சார்? 2 வர்க்கம் 3 வர்க்கம் 4 வர்க்கம் 5 வர்க்கம். இதம்மா விளங்குகிறா? அதுல 4 9 16 வர்க்கத்தின் மூலம் பார்க்கலாம் தானே சார்? 2 வர்க்கம் 3 வர்க்கம் 4 வர்க்கம் 2 வர்க்கம் 4 3 வர்க்கம் 9 4 வர்க்கம் 15. அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நான் ஒரு சரியான விட பல வடிவங்கள்ல சரியா தெரியும். ஒரு சரியான விட அதை செய்யறதுக்கு 4-5 முறைகள் இருக்கும். ஆனா எந்த முறையில செய்தாலும் சரியான விட வேற. ஓகே, தேங்க்யூ. அடுத்ததுக்கு வாங்க. 16 14 12 10 சார். 14 14 14 12 10 சார். 10. ஓகே. அடுத்தது 15 20 25 30 சார். ஓகே, இது சுகம். என்ன இது அவ்வளவு கஷ்டப்பட்டு. ஓகே, அடுத்தது போவோமே. 4 6 10 4 6 8 10 12 சார். 10 சார். 4 6 8 4 4 10 12 12 சார். ஏம்பா 10 8க்கு பிறகு 10 தான் சார். ஓகே. டேய் 4க்கு பிறகு 2 கூடி 6 அது பிறகு 8 சார். கூடி 8 10 அது பிறகு 10 பிறகு சார். 2 கூடினா 10. ஓ அப்ப 12ன்றீங்க. மற்றதுக்கா சொன்னீங்க? அடுத்தது ஓம் சார். 6 8 10 10 12. சரி, அங்க போய் 12. ஓகே, 8 6. அடுத்தது என்ன நடந்திருக்கு? 6 சார். அடுத்தது ஏம்மா 6 3 9 5 2 சாரி 12 10 8 6 என்ன 6. 9 7 5 3 சார். சரி, அடுத்தது 13 12 11 9 சாரி 10 10 சார். கூடி சார். 14 15 16 17 சார். 17 28 35 42. விளங்காடியாரம் மெசேஜ் போடுங்கடா ப்ளீஸ். 2 4 கொண்டு போகிறேன். 21 மணி 28 மணி 35 மணி 42 42 ஓம் சார். அடுத்து
2 4 6 8 அடுத்தது 2 4 6 8 சார். அடுத்தது சார் 48 சாரி 40 சாரி 56 8 குறைஞ்சு போகுது சார். 56 அடுத்தது 48 சார். 8 சார் 12 கூட்டி கொண்டு போகுது. 2 கூடி கொண்டு போகுது 48. சரி அடுத்தது 16 14 4 8 16 16 3 3 சார் 21 27 3 சார். ஓகே ஓகே அது குறுக்கே நம்ம வந்துட்டு போடும்பா. சரி அது சொல்லு. 100 சார். 100 ஏம்பா தசம் 1 1 10 அங்கால 10 மடங்கு 10 தடவை 10 தானே சார். ஒவ்வொரு தானம் தள்ளி போகுது. தசமல்ல 10 பிரிக்கப்பட்டு கொண்டு போகுது. மற்றது அடுத்தது 100 10 சைவரசம் 1 தசம் 1 சார். சைவரசம் தசம் உண்டு. ஓகே தசம் உண்டு. நாங்கள் தசம் தெரிகிறதுக்காக இவர் போடுறோம் நாங்களா? ஓம் சார். ம் 12 சார். 12 சார் 12 ஏம்பா 6 குறையுது 6 குறையுது 4 குறையுது. இதுல 17 அடுத்த 14 சார். 6 குறைக்கு 4 குறைய வேணும். 4 குறைய வேணும். இதுல 2 கூடி 13 15 இருக்கிறபடியால 17 சார். 17 இருக்கு. ஓகே அடுத்தது 13 சார். 2 3 கோடிக்கு சார் 5 கோடிக்கு 7 கோடி 13 சார். 13 என்ன நடந்திருக்கு? 3 கூடி இருக்குது இதுல என்ன சார் இது 5 கோடிக்குது 4 கோடி 13 15 சார். எத்தனை கூடி இருக்கு? 4 கோடிக்கு சார் 3 கூடி மற்றது 4 கூடி இருக்கு சார். மற்றது 5 கூடும் 5 கூடும் கூடணும் சார். 13 15 13. அடுத்தது 3 3 6 4 10 15 சட்டமானத்தில் இருக்கிறார்கள். மைக்கில் கவனம் கூட நிப்பாட்டிட்டு பதில் சொல்லிகளை ஒன் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி அடுத்து பாருங்க. வாரம் பிள்ளைகள் லைன்ல இருங்கடா. சரி அடுத்தவருக்கா பாருங்க. போ என்ன நடந்திருக்கு? ஐம்பத்தாறு 54 40 சார். என்னன்னு சொல்லுங்க. மூன்று பெருக்கமா வருது 26 ஈர்மூண்டு 6 6 3 18 18 3 54. அப்போ கொஞ்சம் 18 3 54 இது கொஞ்சம் கூட யோசிக்க பண்ணிட்டா. சரி அடுத்தது 2 20 22 40. ஓகே அப்போ பெருக்கங்களும் வரலாம் என்ன? சரி நாங்கள் இதை அழிச்சா தான் இனி அங்கால போகலாம். இல்லாட்டி இந்த விடைகள் இப்படியே இருந்து மற்றதுக்கு நேரம் நின்று நீங்கள் அந்த என்ன சொல்கிறது ஐக்கியூ சார்ந்து ஆக ரொம்ப பெரிய பேப்பருக்கெல்லாம் போக தேவையில்லை. ஆனால்
இப்படி எல்லா பயிற்சியையும் செய்து கொண்டு வந்தீங்க என்றால் எங்கேயாவது ஒவ்வொன்றிலிருந்து ஒவ்வொன்று எடுத்துட்டு தான் போடுவாங்களா? இப்படி எல்லாமே ஒரே மாதிரியாக அவர்கள் போட போகிறது இல்லை. இது ஒன்று அடிக்கடி கொடுக்க வருது. கொஞ்சம் பொறுங்க பார்ப்போம் அது என்ன செய்யுது. இந்த ஒலிம்பிக்கு தொடங்கினதோடு எங்களுக்கு அதை காட்டி கொண்டது. ஓகே சரி, அடுத்தது எங்கே நிற்கிறோம் இப்போ? எத்தனையாவது? 15வது. சொல்லுங்க. 27 என்ன நடந்திருக்கு? 7 கூடுது 8 கூடுது 7 கூடுது 7 கூடுது 6 என்ன? அதாவது அந்த கூடுகிற அளவு உண்டால குறைஞ்சு கொண்டு போகுது. 6ஓட 8 கூடி இப்போ இந்த 7 கூடி அதே 6 கூட போகுது. அடுத்தது 7 கூடுது 8 கூடி 9 கூட போகுது. 32. சரிதானே? இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த புத்தகம் பிரயோசனம் இல்லாமல் நாங்கள் தொடங்கல. முதல் என்னடா 2 கூடி கொண்டு போகிறதும் குறைஞ்சு கொண்டு போகிறதையும் செய்கிறோம்னா இப்போ கொஞ்சம் நாங்கள் வர வர கொஞ்சம் கஷ்டமாக தொடங்குது. என்ன ஆக சின்னத்தனமாக எங்களை யோசிக்கல அவர்ன்றது தெரியுது எங்களுக்கு. சரி, இந்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த பயிற்சியை செய்து பார்ப்போம். இந்த எண்புலமை முழுவதையும் ஓடி முடிச்சு விடுவோம். ஆ முப்பது சார். என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க. 28 ஒன்று கூடுது சார். பிறகு திரும்பி 1 கூடுது, பிறகு 3 கூடுது, திரும்பவும் 1, திரும்பவும் 1, திரும்பவும் 3, 3, பிறகு இதுல 1, இதுல 1, திருப்பி 3, 30. கிரேட் கிரேட் கிரேட். சரி, கொஞ்சம் வித்தியாசமா. சரி, அடுத்தது அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கதைக்கிற பிள்ளையில இது வரையல, உங்களுக்கு சவுண்ட் வரையல. வேற யார் சொல்லுங்க சார். அடுத்த வாரம் 3 எழுதணும். ஒண்டா இது ஐயா? இல்ல, அடுத்த வாரம் 3 எழுத சொல்லி போட்டிருக்கா, இல்லாட்டி 1 போட்டு? ஒன்று ஒரு இலக்கம் வாரம் ஒருக்கா செக் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்ப்பம். 24 வராது. அடுத்து வருகிற எத்தனை இலக்கங்களை? ஓகே, 3 இலக்கம் கேட்டுருக்காங்களே வாரம். 9, 5, 3. அடுத்து வர வேண்டிய எண்கள் வாரம் கேள்வியப்பா. ஓகே ஓகே. சரி, தேங்க்யூ. நாங்கள் அந்த பழைய புத்தகம் தானே நீட்டமாக கூட போட்டாங்கன்னு சொல்லி துல்லியமாக கேட்டார். 3 எழுதுங்க என்று சொல்லி புத்தகத்தை. அப்போ என்ன நடந்திருக்குது? 1, 1, 3. என்ன திருப்பி 1, 1, 3, 1, 1, 3, பிறகு 1, 1, 3 போடணும். 27, 31. அடுத்த பாருங்கப்பா என்ன நடந்திருக்கு. அடுத்து சார் 25, 29, 33. என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்களேன். அந்த 1 கூடுதோ 5, 6, 7 1 கூடுது. 1, 1, 3. இல்ல சார், 7 வரங்காட்டில 1 கூடுது. தனித்தனியா பார்த்தா என்ன சார்? 3 தொடர்ந்தபடியா 3 பேர் கதைச்சா விளங்காத பூ சார். 5, 6, 7 இது வரங்காட்டில 1 கூடுது. 10, 11, 12, 14 இது வரங்காட்டி 2 கூடுது. 15, 18, 21, 3 கூடுது. இப்படி கஷ்டப்படணும். 3 தொடர் தானே சார்? 3 தொடரா பார்த்தா சும்மா இல்லை.
10, 14, 18, 18, 4, 22. இப்படி உடைச்சா சரி நினைக்கிறீங்க? உடைச்சா சரி ஆமாம் சார். ஒரு 5, 5, 10, 15, 20, ம் ம் 6, 12, 18 അതിന്റെ മടങ്ങ് കൂടും அப்படி. எல்லாம் விட உண்டு தான் 25 போகுது அப்ப சார் 4 இது 25 ரெண்டு கூடி கொண்டு போகுது, முதல்ல ஒன்று கூடி கொண்டு போகுது, அடுத்த ரெண்டு கூடி கொண்டு போகுது, 3 4 கூடி கொண்டு போகுது. தொடங்குற இலக்கம் அடுத்தது என்னப்போ? 25 ம்ஹும். 4 தான் கூடும். 25 தொடங்குறது 25ஆ? ஓ ஏன்? அடுத்த சரி 21ஓட 4 கூட 4 கூடுவாங்க. 4 கூடும். அப்ப இதுல அப்படியா கூடி இருக்கு? 3 கூடி இருக்கு, இதுல கூடி இருக்கு, இதுக்குள்ள இல்ல இதுக்கு 3 கூடி இருக்கு. சரி, இதுக்குள்ள அப்படின்னா 4 கூடி இருக்க வேணுமே, அப்படி இல்லையா? 1 தானே கூடி இருக்கு. ம் சார் நாங்கள் இதுக்கு முதல்ல நாங்க விட்டு ஒரு இலக்கத்தை பார்த்தா ஓகே இருக்குங்க சார். விளங்கல? தொடங்குற இலக்கம் 5, 6, 7 அது இந்த மடங்குகள் தான் சார். 5, 6, 7 அதுகின்ற மடங்குகள் 10, 12, 14 அதுகின்ற மடங்கா பிறகு வருகுது. அப்படி பார்க்காம சார் 15, 18, 21 மூண்டை விட்டு ஒரு இலக்கம் பாருங்க சார். 5, 10 இலக்கம் பாருங்க. ஓகே சரி, அப்போ இப்படி இலகுவா கவனிங்கடா. 5, 10, 15 வாரபடியால அடுத்தது 20. சரியா? அடுத்தது 20. முதல் 1 கூடினது, பிறகு 2 கூடினது, பிறகு 3 கூடினபடியால 4 கூடி 24, 28. சரியா? இப்படியும் பார்க்கலாம். அல்லது முன்னுக்கு இருக்கிற இந்த செட்டை 2ஆல பெருக்கி 3ஆல பெருக்கி 4ஆல பெருக்கி அடுத்த செட்டு எழுதுறாங்க. ரெண்டும் பார்க்கலாம். 5, 6, 7 அதை 2ஆல பெருக்கினால் 10, 12, 14 என்ற 2வது செட் பெருகுது. அதை 3ஆல பெருக்கினா முன்னுக்கு இருக்கிற 5, 6, 7 என்கிறத 3ஆல பெருக்கினால் 15, 18, 21 என்ற செட் பெருகுது. முன்னுக்கு இருக்கிறத 4ஆல பெருக்கினா 20, 24, 28 என்கிற செட் வருகுது. அப்படியும் பார்க்கலாம். இந்த அந்த 3க்கும் அடுத்த 3க்கும் இடையில இருக்கிற தொடர்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அதிகரிப்பை பயன்படுத்த இயலாது. சரிதானே? 1 கூடுது, பிறகு 3 கூடுது, சரி 2 கூடுது, பிறகு 1ஆல கூடுது என்று சொல்லி அது குழப்பம் தருவதாக இருக்கும். இங்க 3 செட் பண்ணி எடுத்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். இப்ப மேலே எழுதினதை பாருங்க. அந்த 1 கூடினது 1 கூடி 3 கூடி 1 கூடி 1 கூடி 3 கூடினதை இப்ப பாருங்க. 15, 20, 25, 30. 15, 20, 25 அங்க 30. அது அப்படி பார்த்தாலும் சரியா வாரபடியா பரவாயில்லை. முதலே சொன்ன போல ஒரு சரியான விட பல வடிவங்கள்ல எங்களுக்கு சரியா தெரியும். அப்ப அது பிரச்சனை இல்லை. என்ன அப்ப இதுல எங்களுக்கு பிரச்சனை உண்டாகி விட்டது இதுதான். 5, 6, 7 பிறகு 3 கூடுது, பிறகு சரி 10, 12, 14 பிறகு 1 கூடுது. அப்ப அது அப்படி கூடாமல் 3 கூடினதுண்டா அடுத்த 5 கூடி அப்படி வந்திருந்தா அது வேறு ஒரு பேட்டர்ன். ஓகே, அடுத்த பாருங்க. 25, 30, 35. 2 குறையுது சார். 3 கூடுது. முதலாவதுக்கு 35 சார். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. 2 குறையுது சார். 25, 20ல இருந்து 18 2 குறையுது. இதுல 2 குறையுதா? 3 கூடுது. சரி பாப்போமா. பிறகு 4 கூடுது. இதுக்குள்ளையா? சரி சொல்லுங்க. ஒரு 4 கூடுது. சொல்லுங்க.
சார் இது 3 தொடர் ரெண்டபடியா 3 தொடரா பாக்குறதான்னு சொல்லுவாங்க சார். 3 தொடரா பார்க்கலாமா? ம். இப்படியும் பார்க்கலாம் இல்ல சார் இப்படியும் இந்த பார்க்கலாம் மாதிரியே பார்க்கணும் சார். ஒரு ஆள் சொல்லுகிற போது இது ஊடறுக்க வேண்டாம். அவர் 3 தொடரா பார்க்கலாம்னு சொன்னவர் எப்படி என்னவர் சொல்ற வரைக்கும் மற்றவர் கொஞ்சம் பொறுத்திருங்களே. சொல்லுங்க அப்போ. ஆமாம் சார் 20 2 விட்டு 5 கூடுது 2 விட்டு 5 கூடுது சார் 25 30 அப்புறம் 35 வரும். இதுல ஒண்ணு 3ஆவதுல 35 எழுத சொல்றீங்க. சரி எழுதி. முதலாவது டேஸ் இல்ல சார் முதலாவது டேஸ் இல்ல அதான் 2 விட்ட உடனே அடுத்தது முதலாவது டேஸ் தானே சார் வரும். 20 விட்டு அடுத்த 25 இப்ப 2 விட்டு 30 திருப்பி 2 விட்டு 35 முதலாவது டேஸ். ஓகே சொல்லுங்க அடுத்தது. அடுத்த 18க்கும் அதே மாதிரி 5 5 கூடுது 18 5 23 23 5 28 28 5 33 ஆமா 21க்கும் 5 5 கூடுது எல்லாத்துக்கும் 5 5 கூடுது 21 26 31 36 இப்ப இந்த மாதிரி பட்டன இது மேல இருக்கோண்டு பாருங்களே. மேல செய்த 2லையும் இந்த மாதிரி பட்டன இதுவும் இருக்கோண்டு பாருங்களே. ஆமாம் சார் இதே மாதிரி தான் இருக்கு இப்படிதான் இருக்கு. இதே பேட்டர்ன் தான் சார் இருக்கு. 1 கூடி 1 குறைஞ்சு 1 கூடி 2 கூடி 3 கூடி என்னெல்லாம் பார்க்க தேவையில்லை போல எனக்கு. ஆமாம் சார் அது கஷ்டம் சார். அது சரியான கஷ்டமா. அப்ப இப்ப விளங்குதா பயிற்சி செய்யறதுல என்ன பிரயோஜனம்னு சொல்லி. பயிற்சி செய்தால் புது புது வழி பிறக்கும்ப்பா. 15ல இருந்து 20 20ல இருந்து 25 25ல இருந்து என்ன 5 கூட்டி 30 16 5 21 21 5 26 26 5 என்ன சரியா? சரி சரி சரி. அடுத்தது 17 5 22 22 5 27 27 5 32 27 5 32. அப்போ நாம அந்த 1 கூடி 2 கூடி 3 கூடி என்று சொல்லி அப்படி என்னென்ன இப்ப 15 20 அப்படி நாங்கள் இப்படி எல்லாம் உடைச்சு பார்த்தோம்ல. இப்படி ஒரு செட் இப்படி ஒரு செட் இப்படி ஒரு செட் 3 உடைச்சு சரி 15 20 25 வந்தபடியா 30,000 கோணம் ஊகிச்சோம். நான் சொன்னது போல ஒரே விட சரியான விட எல்லா கோணத்திலையும் வரலாம். ஆனால் இதுக்குள்ள 3 தொடர் இருக்குது. அப்ப இப்படியே வந்து 1 கூடி இப்ப இந்த 3 கூடி இப்ப திருப்பி அடுத்த என்ன நடந்ததுன்னு தெரியல. நாங்கள் இனி 1 விட்டு 1 பாக்குறதுல 2 விட்டு 1 பாக்குறதுக்கும் எங்களுக்கு அறிவு இருக்கவும் சரியில்லை. 1 விட்டு 1 பாக்குறது மட்டுமில்லை 2 விட்டு 1 பாக்குறதையும் நாங்கள் இனி எங்களுக்கு இனி நாங்கள் அசத்துவோம். சும்மா வராம 6 9 12 அடுத்தது 15 என்ன இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்கு. நாம அதை கவனிக்காம விட்டுட்டோமையா. அடுத்தது 5 10 15 20 15 20 இந்த கோட்டை அழிச்சு போட்டு பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது. 4 16 32 32 4 8 16 32 என்ன சரி. மூவி 2 6 12 12 12 8 3 6 9 12 சரி. அடுத்தது 8 6 7 8 5 6 7 8 5 6 எங்களோட ரெண்டாவது சாரி 2வது 6 இல்ல அடுத்த 6 என்ன மாறி போறது 6 7 8 6 7 8
8 இதில் வருமே 8. ஓகே. அடுத்தது 8 4 2 1. 8 4 2. அப்போ இங்கே வரைக்கும் 1. தலை அடிக்கிற மாதிரி இல்லை தானே? சரி, அடுத்தது 18 15 16 17 18 என்ன பட்டம் போட்டா 18. ஓகே. அடுத்தது 10 8 6 4 6 4 8 5 6 7 8 சரியா? அட இப்படியெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாமே. பரவாயில்லையே, நாமளும் இப்போ யோசிக்கிறோமே. சரி, அடுத்தது பார்ப்போம். 10 20 30 40 20 30 ஆகவே 40 வர வேணும். என்ன? அடுத்தது 32 12 மாறும் 18 18 மாறும் 24 6 30 32. அடுத்தது 4 8 16 32 4 8 16 மாறபடியால 32 32 16 8 4 30 25 20 15. சரியா? 18 24 6 மாறும் 12 12 மாறும் 18 மாறும் 4. 36 25 16 என்ன நடந்திருக்கு? 36ல 9 போனா 25, 25ல 9 போனா 16, 17. எத்தனை? 25ல 9 போனா 16, 16ல 9 போனா 7. இப்ப இதுக்கு 7. அப்படியா? அடுத்தது 1 27 9 3 1. 3ஆல விரிச்சு திருப்பி 3ஆல விரிச்சா 1. என்ன? அடுத்தது 18 12 6 0 பூஜ்ஜியம் போடுவோம். என்ன? ஓகே. எல்லாம் சைவர் போடுவோம். ஓகே. அடுத்தது சார் அதுல 7 வராது சார், 9 சார் வரும். 9 வராதா சார்? பாப்போமே. 36 25 16 36 25 9 போனா 16. அடுத்தது 16 9 போனா 7. 16ல 9 போனா 7. 7 தானே போட்டிருக்கிறோம். நான் பிள்ளைய எழுதிருக்கிறேன். அவளுக்கு வேற மாதிரி விளங்குதா? 36 6ന്റെ വർക്കം 36 സാർ, 5ന്റെ വർക്കം 4ന്റെ വർക്കം, അടുത്തത് 3ന്റെ വർക്കം தானே சார் வரணும். இப்படி பார்க்கலாம்டா. இல்லையே, அப்படி பார்க்க கூடாது. அப்படி பார்க்க கூடாது என்று சொல்றது ஏன்? அப்படி அவங்க சொல்லுற போது ஒரு விடை ஒன்று இருக்கு தானே அதுல. சரி, கதைப்போம். என்ன கலந்து அடியிறுதி முடிவுக்கு வருவோம். ஏன் இப்ப அவசரப்படுவான்? சரி, இதுல என்ன சொல்றாங்க? இது 6ന്റെ வர்க்கம், அடுத்தது 5ന്റെ வர்க்கம், அடுத்தது 4ന്റെ வர்க்கம், ஆகவே அடுத்தது 3ന്റെ வர்க்கம். இதுல 9 தான் வர வேணும் என்று சொல்றாங்க இந்த இடத்துல. பாருங்க, ஒரு சரியா எழுதுறானே. எங்களுக்கு முதல் விட 7 என்று வந்தது. நாங்கள் அப்படி பார்க்குற போது அவங்க சொல்றாங்க இல்லை, இதுல நீங்க 3ന്റെ வர்க்கம் 9, இது பெருக்கம். சரி, அடுத்தது சொல்லுங்கம்மா. அடுத்த என்னென்று வந்தது? 3ன் கனம். இது 3ன் கனம் 27. 3ன் வர்க்கம் 9. 3ன் ஓராமனுக்கு 3. அடுத்தது
அங்கால 1 வரும் சார். 3ന്റെ சைவராமனுக்கு 1. ஆம். ஓகே, ഇതിന്റെ சைவராமனுக்கு 1 தானேயா? சரி, அடுத்தது அடுத்தது வந்து சார் இல்ல 3 வரும் சார். அதுல 3 2 6 8 2 12 மாறி வர்க்கம் உண்டாது 18 12 6 ஏனம்மா அது? 3 சார். அது என்னத்தின் பெருக்கம்? ரெண்டும் பெருக்க மூலமா கணிச்சா மற்றதும் பெருக்க மூலமா தானே சார் செய்யணும். அதான் கேட்கிறேன் நான். இப்ப இந்த 18 அதுதான் நாங்கள் கலந்து பேசி ஒரு தீர்மானத்துக்கு வருவோம்னு தானே சொன்னேன் நான். அப்ப இந்த 3வதுக்குரியது இப்போ 1க்கு சரி, அது நீங்க சொன்னீங்க. 5ന്റെ வர்க்கம் 5ന്റെ வர்க்கம் 4ന്റെ வர்க்கம் 3ന്റെ வர்க்கம் 9 என்று சொல்லி வருகுது. அடுத்தது கணம் சொன்னீங்க, 3ന്റെ கணம் 3ന്റെ வர்க்கம் 3ന്റെ 1 3ന്റെ 0 என்று சொல்லி. அப்ப மற்றதும் ஏதோ ஒரு பெருக்கத்துக்குள்ளே அல்ல ஒரு அடுக்குக்குள்ள தானே வர வேணுமம்மா? பெருக்கத்துக்குள்ள தானே சார் வருது. 3 18 3 12 3 2 6 3 6 18 3 12 இதுக்குள்ள சைவர் 3 வரை இல்லை சார். அப்படின்னா இல்ல என்னன்னா 2 2 சொல்லி கொண்டு வராங்க. இப்ப 3 4 4 2 0 என்று சொல்றாங்க. எங்களுக்கு என்ன விட வந்தது? அப்போ 7 1 சைவர். சரிதானே? நாங்கள் அவரை கேட்டு முடிவுக்கு வருவோம். ஆனால் இந்த அளவுக்கு யோசிச்சு இந்த செய்ய தேவையில்லை. இந்த 7 1 0 சரியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். சில வேளைகள்ல ஒரு கேள்வி வேறு ஒரு ஆங்கிள் வாக்கைக்கு வேற விட வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சரி, நாங்கள் அதை பார்ப்போம். அந்த கேள்வியை பார்த்துட்டு அதை இந்த விடையை பார்ப்போமா? 7 1 0 பொறுத்து வாய்ப்பு. சரி, அடுத்த வா. அவங்க ஸ்கீமில் ஒரு படி ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு தான் எதிர்த்த போறாங்க. அப்ப இப்படி சில நேரம் மாற்றி சிந்தனைகள் இருக்கணும். அது பிழை அல்ல. என்ன அவங்க கூட யோசிக்கிறாங்க என்றால் எந்த கேள்வியை வந்தாலும் அணுகக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஆனால் நாங்கள் வர்க்கம் கணம் என்று சொல்லி எடுத்துட்டோம் என்றால் மற்றதும் ஒரு வர்க்கம் கணமாக இருந்தால் நல்ல பெரிய சத்தம் போட்டு. சாரி சார். இல்ல பிரச்சனை இல்லை, பதில் சொல்லி முடிய நிப்பாடுங்க. ஆமாம் சார், அது பேன் சத்தம் போடுவோம். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க. போ 10 20 30 போடுறது என்ன? அடுத்தது 25 25 35 வாரபடியால 45 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சரியா இருக்கலாம். அடுத்தது 36 46 என்ன? சரி, நாங்கள் 6வது பயிற்சியின் 9வது கேள்விக்கு என்ன விடை என்று சொல்லி ஒருக்கா செக் பண்ணி கொண்டு அங்கால போ. ஆறாவது பயிற்சியினுடைய 9வது கேள்வி என்னப்பா? வா. அதில் விட சார் 9 1 0 தான் அதில் விட. 9 1 0 விட போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க, புக்கில் தான் போட்டிருக்கேன். சரி. அப்போ அவங்க யோசிக்கிறது சரியா இருக்கே. என்ன, நாங்கள் யோசிக்கிற போது 7 1 0 தான் யோசித்தோம். 9 1 0 விட போட்டிருக்காங்களாம். அப்போ அவங்கள அந்த பெருக்கம் யோசித்தது தான் சரி. சரிதானே? ஓம் சார், சரிதானே? ஏன்னு சொன்னா சார், அது 9 9 கழியலி 36 11 கழிஞ்சா தானே 25 வரும். 36 இருந்து
நாங்கள் சார் சரி 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 ஓகே தேங்க்யூவா அவங்கள அதை ஞாபகப்படுத்தினதுக்கு. இது பார்த்து நாங்கள் எத்தனையாவது பயிற்சி பார்த்து நாங்கள் 6ஆம் பயிற்சியில் 9 பயிற்சியில் 9வது. நாங்கள் இப்போ எல்லாருமே சேர்ந்து அப்படி கூட்டமாக சேர்ந்து பிள்ளையாக இப்போ கழிச்சு பார்த்துருக்குறோம். இப்போ இருக்குது 36ல இருந்து 11 கழிச்சதான் 25 பேர். அப்புறம் அங்கே 9ல் கழியுது. இந்த 9 ஓகே நாங்கள் 36லேருந்து 9 கழிச்சுன்னு சொல்லி பார்த்துட்டோம் என்ன. ஓ சரி ஓகே தேங்க்யூ. 16ல் இருந்து திருப்பி 9 கழிச்சு நாங்கள் 7 போட்டினாங்க. ஆனால் 36லேருந்து 11 குறைஞ்சிருக்கு. சரி 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 அப்போ ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாங்க. தேங்க்யூம்மா வாழ்த்துக்கள். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிள்ளையாக எங்களுக்கு கழித்தலே தெரியாது பாருங்க. 11 சொல்லி தவறுதல் 9 கழிச்சிருக்கு. நல்லா செய்து சொல்லியிருந்தாங்க. இது 6 வர்க்கம் 5 வர்க்கம் 4 வர்க்கம் ஆகவே 3 வர்க்கம் 9. சரி அடுத்தது இது என்ன சொன்னவங்க? 3 வர்க்கம் எப்படி சொன்னாங்க விளங்கல? 27 என்னன்னு சொன்னீங்க? 3 கணம் சார். 3 வர்க்கம் ஓ கணம் 3 வர்க்கம். அடுத்தது 3 பூஜ்ஜியமாம் அடுக்கு 1 18 3 6 3 4 3 2 அவன் 3 சைவர் போட்டா 9 1 சைவர். ஓகே இப்படி யோசிச்சு பார்க்குற நேரத்தில் இப்படி செய்து பார்க்கறதுனால எங்களுக்கு எங்கள் ஃபோன் கதைக்கிறது மற்றவைக்கு பதில் சொல்கிறேன்டா அம்மைக்க நிப்பாட்டி போட்டு யோசிக்கணும். அம்மைக்கு ஒன் பண்ணி வச்சிருக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் கதைக்கிறது நாங்கள் எங்களுக்கு இல்லை யோசிச்சு கொண்டிருக்கோம். சரி இதில் என்ன சொல்கிறாங்க? அடுத்து இடம்பெற வேண்டிய எண்களை குறிக்கவும். 2 எண்களை கேட்டுக்காங்க. 25 5 10 15 20 25 சரி 15 10 15 20 எங்களதால 25 சுகமாக கிடக்குது போல பார்ப்போம் என்னன்னு. அடுத்து 5 5 5 5 அது 5 போடுவோம் என்ன. 3 3 5 7 7 9 9 5 7 9 அடுத்த 4 2 சார். 10ல் 2 போனா 8 8ல் 2 போனா 6 6ல் 2 போனா 4 திருப்பி ஒரு 2 எழுதணும் என்ன. திருப்பி இன்னொருக்கா எழுத சொல்லி கேட்டா 2 சரியில்லை. அடுத்தது 10 14 16 என்ன நடக்குது இப்படி வரையிலே. சார் 10 12 12 12 14 14 1 15 அங்கால 15 1 16 திருப்பி 2 2 கூடி சார். திருப்பி 1 2 அதுக்குள்ள ஒரு முறைமை இல்லைம்மா. அதுக்குள்ள ஒரு முறைமை இல்லை பாருங்க. வேற ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது. சார் முன்னுக்கு 2 2 கூடி இருக்கு சார். அந்த அதுல பின்னுக்கும் 2 2 கூடி இருக்கு சார். 14 15 16 சார் 1 1 வருது. அத மாதிரி அங்க இல்ல சார் 10 15 20 அடுத்து சார் 12 3 15 15 3 18 21 14 16 18 10 14 16 அடுத்து 20 வருது. அது சார் 3 தானே பார்க்கலாம் சார். 10 15 20 25 10 15 20 25 போகும் சார். அது அடுத்தது 12 3 15 3 18 15 20 அடுத்தது நீங்க சொல்றீங்க அதுவும் பெறா 12 4
இருபத்தொன்று 22 தான் சார் விட வரும். ஏம்மா அதான் சார் அந்த முன்னுக்கு 2 தானம் பின்னுக்கு 2 தானம் சரியா வருது சார். 2 இடையில ஒன்று கூட்டினா நாங்க அதே பேட்டர்னுக்கு தான் சார் அங்கால கூட்ட வேணும். ஓ நீங்க நடுவில் 2 இலக்கத்தை விட்டுட்டு ஆமாம் சார். இல்ல சார் இங்கால 10 12 10 12 2 தானம் சார். 12 14 2 கூடுது. 14 இருந்து 15 ஒன்று கூடுது. 15 இருந்து 16 ஒன்று கூடுது சார். பிறகு 16 இருந்து 18 2 கூடுது. 18 இருந்து 20 2 கூடுது. பிறகு 20 இருந்து 1 21. 21 இருந்து 1 22. சார் வேணா இப்படி பார்க்கலாம் சார். 10ல இருந்து 4 கூட்டி 14, இப்போ 2 கூட்டி திருப்பி 4 கூட்டுறோம். 4 கூட்டுறோம் 2 கூட்டுறோம் 4 கூட்டுறோம் திருப்பி 2 கூட்டினா சரி. மற்றது அப்படி வரும் 3 கூட்டி கொண்டு வரும் சார். 2ஆவது தொடர் வந்து 3 கூட்டி கொண்டு போகும். முதல் தொடர் வந்து 4 கூட்டி 2 கூட்டி 4 கூட்டி 2 கூட்டணும். இதை விட ஒரு நியாயமான வேறு எதுவும் தொடர்பு இருக்கா என்று சொல்லி ஏதோ விளைஞ்சு செய்யணும் என்று யோசிக்கிறத விட என்னென்றால் உங்களுக்கு ஒரு 7 இலக்கம் தாரபடியால மற்ற எல்லாத்துக்கும் 6 இலக்கத்தை தந்துட்டு விடைய கேட்டிருக்கிறேன். இதுக்கு ஒரு 7 இலக்கம் தாரபடியாலே அதுக்கான ஒரு தொடர்பை ஏதோ ஒரு விதமா நீங்கள் அதை காணலாம் என்று சொல்லி அவர் யோசிக்கிறார் நினைக்கிறேன். சார் 2 கோடி 1 கோடி 2 கோடி 1 கோடி இதுக்கு 2 கோடி பிறகு திருப்பி 2 கோடி 2 கோடி சார். 2 1 கோடி 16 1 கோடி அப்ப 2 கோடி அப்ப 2 கோடி அப்புறம் 1 கோடி 1 சொல்றீங்க. சரி புத்தகம் வச்சிருக்கிறார்கள் அது இந்த விடியை சரி பார்த்து கொள்ளுங்க. பூ 21 22 விட போடப்பட்டிருக்கான்னு பாருங்க சார். 21 22 போட்டுது. சரி அப்ப நாங்கள் யோசிக்கிறது சரி என்ன அவர் யோசிச்ச மாதிரியே நாங்கள் நினைக்கிறோம். 2 வச்சுக்கொள்வோம் பாரு. அதுல 3 தானத்தின்படியும் வருது சார். எப்படி 10 15 20 அடுத்தது 25 சார். 10 15 20 25 சார். அடுத்தது 12 4 16 16 4 20 போடணும் சார். 12 4 16 16 4 20 வருதா? முதல்ல 2 பார்த்து அப்புறம் 2 1 பார்க்கலாம். சரி வர. அடுத்தது 14 18 அங்கால 4 22. சரி அடுத்ததுக்குள்ள போவோமே. 5வது பாப்போம்மா. என்ன நடந்திருக்கு? ரெண்டு கூடுது சார். அடுத்தது 2 கூடுது. அடுத்தது 3 கூடுது சார். திரும்பவும் 3 திரும்பவும் 4 திரும்பவும் 4 திரும்பவும் 5 33 திரும்பவும் 5 38. 33 இப்ப 38ஓட 5 கூட்டினா 33 42 ஆனா இதுல இந்த இப்படி ஒரு பேட்டர்ன் பிடிபடுது பாருங்க. 6 கூடி 8 கூடி 10 கூடு மரம் 10 கூடணும் போல 48 தான் சார் வரணும். 48 வரும். மாறி எழுதிக்கிறீங்க. 43 5 48 தானே சார்? அது புள்ளியா எழுதிக்கிறீங்க சார். 48 தான் சார் சொன்னீங்க. 46 எழுதிங்க. ஆஹா ஓகே ஓகே 48 48 சரியா? 43 48 சார். 4 கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடி 5 4 கோடி 4 கோடி அடுத்ததுக்கு 5 கோடி நம்ம 38 5 43 45 48 நான் மாறி எழுதிட்டேன். ஓகே
48. ஆனால் இதில் நம்ம இன்னொரு பேட்டர்ன் தெரியுது பாருங்க. 20, 24, 4 கூடி 6, 8 கூடி 10 கூடி இருக்கு. சரியா? இங்க 5 கூடி, பிறகு 7 கூடி, என்ன 9 கூடி 43. அப்படியும் ஒரு பேட்டர்ன் அதுக்குள்ள இருக்கு. சரியா? 34 சரிதானே? அப்படி அப்படியே பார்த்துக்கொள்ளே. அடுத்தது 15 ஒரு செட், 20 ஒரு செட், 25 ஒரு செட். அப்ப 15ஓட 24 கூடி 18, 3 கூடி 21. பிறகு 30ல இருந்து 20க்கு என்ன நடந்திருக்குது? அப்படி கூடினதை பார்க்கல சார். 18, 19, 20 அப்படி பார்க்கல சார். 18 சார், 19 அங்கால 20 வரும். 29 2 5 19, 19 2 5 11 வரும். ஒன்று பாக்குறீங்களா? அவ்வளவு ஒன்று பாப்பேன் சார். 15ல இருந்து 3 ஒன்றுக்கு சரியா இருக்கும் சார். 3 ஒன்று சார். இப்படி பார்த்தா சார் 15ல இருந்து 25 25 18 19 20 இதுக்கு 20 பாக்குறீங்க. 21 22 23 21 22 23 இதுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. என்ன ஏன் சார் 15 3 கூட்டினா 18 சார். 18 3 கூட்டினா 21. 21ல இருந்து 1 கழிச்சா 20. 20ல இருந்து 1 கழிச்சா 19. 19ஓட 3 கூட்டினா 22. 22ஓட 3 கூட்டினா 25. 25ல இருந்து 1 கழிச்சா 24. 24ல இருந்து 1 கழிச்சா 23 வராதா சார்? அப்படியான சார் வரக்கூடாது என்று சொல்லி ஒண்ணும் இல்லையம்மா. அப்படியே பார்த்து செய்யும். பிள்ளைங்களுக்கு இல்லை பாரம் 3 3 3 3 1 சேர்ந்து 3 3 3 3 1 சேர்ந்து திருப்பி 3 இல்ல 1 1 1 1 கண்டா 20 பண்றீங்க. 24 23 விதமாக விட கிடைக்குது. அந்த மற்ற பக்கம் பார்ப்போம் என்ன மாதிரி பார்த்தினாங்கன்னு சொல்லி 15 2 விட்டு பார்த்தோம் 20, பிறகு 2 விட்டு பார்த்தோம் 25, பிறகு 18க்கு அடுத்தது 19, என்ன 19க்கு அடுத்த 20 வரலாம் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். நான் சொல்லிட்டேன். ஒன்று கணக்குக்கு சரியா வருகிறது பார்ப்போம். 21 22 சாரி 22 இங்க இல்லை, இங்க 22, அடுத்தது 2 இலக்கத்தை விட்டுட்டு 23 இப்படியும் பார்த்தோம். என்ன விட வருது அப்போ? இந்த விட இல்ல சார். ஆன்சர்ல நான் சொல்றேன் பாருங்க சார். 23 வருது. 15ஓட 3 கூட 23 ஒன்றோடு பாப்பேன் சார். 15ஓட 6 கூட 21, பிறகு 21ஓட 3 குறையுது 19, அடுத்த கட்டம் 19ஓட 6 கூட 25, பிறகு 25ல 3 குறையணும். 1 விட்ட 1 3 கூடி 6 கூடி 3 குறையுது. 3 குறையுது 6 கூடி 3 குறையுது 2 தானே குறையுது சார். 3 இல்ல சார். 21 15ஓட 6 கூடைக்கு 21, 21ல இருந்து 3 குறையக்குள்ள 19 ஒய்யா வருது. 2 குறையுது சார். 2 குறையுது சார். சரி 6 கூடி 2 குறையுது. 2 குறைஞ்சாலும் 23 தான். 18 கூடி 20 22 24 என்ன போட்டிருக்கேன்? எந்த பேட்டர்ன்? 24 23 தான் சார். 24 போட்டியா? 24 தான் போட்டு இருக்கிறான். 24 23 போட்டிருக்காங்க. 24 23. சரி, நல்ல வேற ஒரு விதத்துல யோசிக்க 100 வீதம்
எல்லா பக்கத்தாலையும் யோசிக்க சரியா வந்தா உண்மை அதான் ஒரு பெஸ்ட் கேள்வி என்ன. இது இன்னொரு பக்கத்துக்கு எங்களுக்கு ஒரு குழப்பம் தருது. சரி ஓகே, நாங்கள் ஸ்கீமில் அப்படி தந்தா எங்களை விடப்பட ரெண்டு வச்சுக்கொள்வோம். வேற என்ன 6 கூடி 2 குறைஞ்சு 6 கூடி 2 குறைஞ்சு அந்த பேட்டர்ன். அடுத்தது 2 கூடி 2 கூடி 2 கூடி. சரி அடுத்த பா. அஞ்சு குறைஞ்சு பிறகு 4 குறைஞ்சு 4 குறைஞ்சு திருப்பி 5 குறைஞ்சு திருப்பி 4 திருப்பி 5 5 வரும். 5 கூடியலோமா இருக்குது சார். +5 -4 இல்ல -5 -4 35ல இருந்து 30 5 -4 பிறகு -4 சார். +4 4 கூடுது பிறகு 4 கூடுது. பிறகு 5 குறையுது 4 5 குறையுது 4 கூடுது திருப்பி 4 கூடுது 4 கூடுது 4 கூடுது சார். திருப்பி 5 குறையோணும்ன்றீங்க அப்படித்தானே? திருப்பி 5 5 குறையோணும் 5 ஒருக்கா தானே தங்கச்சி குறையுது? சார். ஒரு 5 ஒரு 2 தரம் 4. அப்ப திருப்பி 40 வரும். சரி திருப்பி 40 தானே வரணும். 5 குறைஞ்சு 4 கூடி 4 கூடி திருப்பி 5 குறைஞ்சு 4 கூடி 4 கூடி திருப்பி 5 குறைஞ்சு 4 கூடும். ஒருக்கா தானே 5 குறையலாம். இதுல 5 குறையோணும் திருப்பி 4 கூடும். இல்ல சார், 5 குறைஞ்சி 4 குறைஞ்சி திருப்பி 4 கூடுது சார். 4 எங்கேம்மா குறையுது? முன்னுக்கு அப்படி நடக்கலையே. 30ல இருந்து 34 கூடுது சார். அப்படி குறையல. கேள்வி மாறி பார்க்கலாம். 5 மட்டும் குறையுது பிறகு 4 கூடி 5 குறைஞ்சிட்டு 4 கூடி 4 கூடி திருப்பி 5 குறைஞ்சா திருப்பி 4 கூடத்தானே வேணும். சரி, வேற ஏதாவது பேட்டர்ன் இருக்காண்டு பாருங்களேன். இருக்கு என்னப்பா? ஏற்றுக்கொள்வோம். இப்ப வேற ஏதாவது பேட்டர்னுக்கா ஒன்றை விட்டு உண்டு அப்படி 2 விட்ட ஒன்று இருக்கு சார். 2 விட்ட ஒன்று என்ன 35 34 33 இது 32 வந்திருக்கும். 32 வந்திக்கும். 2 விட்டு பாத்தீங்கன்னா 3 கூடுது. அப்படி 2 விட்டு பார்க்கலாம். 5 3 38 3 41 2 விட்டு பார்க்க முடியுங்களா? 35 33 38 3 41. அடுத்தது 30 33 36. அடுத்தது 25 போட்டிருக்கு சார். அதுல சாரி 25 விட 25 போட்டிருக்கு. அதுல 25 40 வந்து போட்டிருக்கு. 25 40 போட்டிருக்காங்களா? சரி, நாங்கள் இப்போ விடைய வர பண்ணாம இருக்கா பார்ப்போமே. 34 3 37 3 40 என்று சொல்லி இதுக்கு போடலாம். ஆனால் 35 3 38 38 3 41. அது சரி, அதை பார்க்க தேவையில்லை. அடுத்தது ரெண்டாவது 7 இப்படி பார்த்தாலுமே 5 குறையுது 4 கூடுது. 5 குறையுது 4 கூடுது. இனி 5 குறைஞ்சு 4 கூடுது. அப்படி பார்த்தாலும் 36 40 தானே. சார் ஸ்கீம்ல என்ன வேலை கொடுப்பாங்க சார்?
அவர் செட் பண்ற ஏதோ ஒரு ஐடியாவில் கொடுப்பார். அப்போ செட் பண்ற ஒரு ஐடியா கொடுத்து ஒரு பிள்ளைகள் வந்து 2-3 வழியால வந்து சில வேளைகள்ல அது விலகி போகும் ஐயா. என்னென்னா சில வேளையில பைலட் கரெக்ஷன்ல அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கல, இப்படியும் பெருகுது அப்படியும் பெருகுது, 2 பக்கமுமே சரியான விட என்று சொன்னால் 2ஐயுமே எடுப்போம் என்ற தீர்மானத்துக்கு சில வேளைகளில் வருவார்கள். ஒரு பைலட் மார்க்கிங் ஒன்று நடக்கும் முதல்ல. அப்போ அப்படி இல்லாத போது சில வேளைகளில் இல்லை ஸ்கீமில் இருக்கிற விட தான் பெரும்பாலானாக்கள் சிந்திக்கக்கூடியது என்ற மாதிரியான யோசனை வரையில சில வேளை விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெரும்பாலும் என்னென்றால் ஒரு பேப்பர் இது அப்படி ஒரு பேப்பர் இல்லை, ஒரு ஃபைனல் பேப்பர் இல்லை தானே, இது ஒரு சார் தான் யோசிச்சுட்டு அவருடைய யோசனையின்படி பேப்பரை செட் பண்ணி இருப்பார். அவர் ஒரு பைலட் செய்திருக்க மாட்டார். இந்த பேப்பர் ஒரு பைலட் டெஸ்டிங் நடந்ததல்ல. வளமையாக எந்த எக்ஸாம் பேப்பராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆக்களை செலக்ட் பண்ணி அது எந்த எக்ஸாம்னு சொல்லி சொல்றது இல்லை. ஆனால் அது அந்த கேள்விகளை மட்டும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான ஆக்கள்கிட்ட ஆக குறைஞ்சது 20 பேர்கிட்ட 2 அல்லது 3 குழுக்களாக கொடுத்து செய்து பார்த்து டிஸ்கஷன் செய்கிறது. ஒரு பேப்பர் சும்மா வராது, ஒரு ஃபைனல் பேப்பர். அப்படி வருகிற நேரங்களில் இப்படி 2 விதமாக விட வருகிறது, முரண்படுதுன்னா அந்த கேள்வியை அகற்றிடுவோம் பேப்பரில் இருந்து. பெரும்பாலும் ஃபைனல் பேப்பரில் இப்படி 2 விதமாக விடைய வாரதுக்கான வாய்ப்பு குறையும். இதுக்குரிய விளக்கம் சொல்லி இருப்பார் என்னன்னு சொல்லி நாங்கள் இப்போ எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட விடை இருக்கிறபடியே நாங்கள் விடையை உண்டாக்கணுமென்று நீங்கள் ஒரு நாளும் யோசிக்காதீங்கோ. நீங்கள் செய்து பாருங்கோ. உங்களோட சிந்தனையில இருந்தோ சின்ன டிவிஎஸ் இருந்தால் ஓகே, அது பரவாயில்லை. இப்போ எங்களுக்கு 80 மார்க்ஸ் எடுத்தால் ஓகே தானே. நீங்கள் அந்த அவர் வந்த விடையை எப்படியாவது வர பண்ணணும், அந்த விடையை செய்ய வேணுமென்று யோசிக்க வேண்டாம். அப்படி நீங்கள் விடையை செய்ய தேவையில்லை. நாங்கள் இதை பயிற்சி செய்கிறது நோக்கம் என்னென்றால் எல்லா ஆங்கிள்லையும் நாங்கள் சிந்திக்க பழகிறோம், அவ்வளவுதான். சரிதானே? சரி, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொண்டு கதைப்போம் பிள்ளைகள். ரொம்ப நேரமா நீங்களும் கதைக்கிறபடியால ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொண்டு கதைப்போம். சரி பிள்ளைகள், தொடர்ந்து கதைப்போம். என்னென்றால் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்கிற நேரங்களில் சில வேளையில் ஒரு மட்டுப்பாடு ஒன்று இருக்கும். என்ன மூளை கலைச்சி போடுறதானே, மனசுதானே எல்லாரும். அப்போ அப்படி செய்து கொண்டு போய் சில நேரம் ஒரு தப்பியோடு நான் காடுமன்ற மாதிரியான எண்ணம் வந்தால் நாங்கள் அதை நிப்பாட்டுவோம். ஆக சிரமப்பட தேவையில்லை. ஆனால் இந்த பயிற்சிகளை அதில் இருக்கிறபடியே வர பண்ண வேணுமென்ற நோக்கத்தோடு செய்ய வேண்டாம். அதில் கவனமாக இருங்கோ. அப்படி செய்ய வேண்டாம். அந்த விட எப்படியாவது வர பண்ணி விட்டால் சரி என்று சொல்லி எங்களுக்கு அந்த விட நாங்கள் செய்த விடையை சரி பார்க்கலாம். உடனே சரி பார்க்க தேவையில்லை. ஒவ்வொன்றையும் செய்து போட்டு கொண்டே கூட சரி பார்க்க தேவையில்லை. நீங்கள் ஒரு பயிற்சியை செய்து போட்டு அந்த பயிற்சியில் உங்களுக்கு எத்தனை சரி வருதுன்னு சரி பாரு. 10க்கு 7 சரி வருமாக இருந்தால் அது வெற்றி. பத்துக்கு 7 சரி வந்தேன்டா, 8 சரி வந்தேன்டா நீங்கள் வெற்றி. 10க்கும் 10 சில வேளையில் அப்படி செய்யலாது. ஐக்கியூ என்னதான் நீங்கள் செய்தீங்கன்னாலும் சில வேளை அவர் செட் பண்ணுறவர் ஒரு ஆங்கிளில் யோசிப்பார், நீங்கள் ஒரு ஆங்கிளில் யோசிப்பேன். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி தந்தேன். என்ன, ஆடு மாடு நாய் சைக்கிள் பூனை, இதில் வித்தியாசமான சொல்ல இருங்கோ என்று சொல்லி ஒரு கேள்வி. ஆடு மாடு நாய் சைக்கிள் பூனை. அப்போ நாங்கள் எல்லாருமே சைக்கிளுக்கு தான் பொதுவான விடையே கீறுவோம். பொதுவான விட சைக்கிள். ஏன் மற்ற எல்லாம் 4 கால் உள்ளது, உயிர் உள்ளது, வீட்டில் வளர்க்குற மிருகம், இப்படியான பொது தொடர்புகள் எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு ஆள் சொன்னார் இல்லை அப்படி இல்லை, பூனை தான் இதில் வித்தியாசமான சொல். எனவே சரி என்று சொல். ஆடு மாடு நாய் சைக்கிள் பூனை என்பதில் பூனை தான் வித்தியாசம் என்று சொல்லி, அப்போ அவர்கிட்ட அதை ரீசனிங் கேட்ட நேரத்தில் அதுக்குரிய காரணம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார் மற்ற எல்லாத்துக்குமே நம்பர் பிளேட் இருக்குன்னு சொல்கிறேன். ஆடு மாடு நாய் சைக்கிள் இந்த 4க்கும் நம்பர் பிளேட் எடுக்கணும், பூனைக்கு நம்பர் பிளேட் எடுக்க தேவையில்லை என்று சொல்லி. அப்போது அவரை நாங்கள் பேசவும் இல்லை. அது சரி, அவர் சொல்கிற விதத்தில் அந்த விட சரியான. அப்போ அதுபோல் பேப்பர் செட் பண்ணுறவர் அப்படி யோசித்தார் என்றால் சில வேளை எங்களோட விட போல என்று சொல்லி இருக்கும். ஆனால் பொதுவாக நாங்கள் சொல்கிறது சரி, அதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் தான் கூட. அதே போல் தான் இந்த எண் தொடர்களையும் நீங்கள் இந்த பயிற்சி செய்கிறது ஒரு கடந்த கால வினாத்தாளில் இருந்து அல்ல. கடந்த கால வினாத்தாளில் அது பரிசோதிக்கப்பட்ட
வினாக்கள் அல்ல, ஒருவர் தன்னுடைய சிந்தனையின் அடிப்படையில் செய்திருப்பார். அவர் ரொம்ப ஜீனியஸ், அது வேறு. ஆனால் சில வேளைகளில் அவர் நினைக்கிற விதம் வேறு, நாங்கள் நினைக்கிற விதமும் சரியாக இருக்கும், அந்த விட சரியாக பொருந்தும். அப்படி தவறுகள் அது பிள்ளை அல்ல, சரிதானே? அவற்றை விடையோடு அவர் கொடுத்த ஸ்கீமோட பிழைக்குதே தவிர அதுக்காக அது பிள்ளையா செய்து போட்டோம்னு சொல்லி இல்லை. அதை பற்றி நீங்கள் உறுதி பண்ண தேவையில்லை. இதை நாங்கள் செய்கிற நோக்கம் எங்களுக்கு எல்லா கோணத்திலும் சிந்திப்பதற்கான ஆற்றலை நாங்கள் வளர்த்துக்கொள்கிறோம். இப்படி எல்லாம் யோசிச்சு பழகினோம் என்றால் எங்களுக்கு ஒரு கேள்வியை எல்லா கோணத்திலையும் அதுக்கான பதிலை யோசிக்கிற வல்லமை வாய்க்கும். இப்போ நீங்கள் எங்கேயாவது பிழை வந்திருந்தால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இதில் கடைசியாக எத்தனையாவது கேள்வி செய்து நாங்கள் பிள்ளைகள்? 7 சார். 7 செய்துட்டேன். ஓகே, 8வது பார்ப்போமா என்ன நடந்திருக்கு? அரைவாசி கொண்டு போகுது -8 -4 அரைவாசியாக குறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ 17ல இருந்து 8 குறைஞ்சு பிறகு 4 குறைஞ்சால் 2 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 உடனே போய் விடைய பார்க்க தேவையில்லை நாங்கள். அப்போ அதுபோல் இங்கே 8 குறைஞ்சிருக்குது, 4 குறைஞ்சிருக்குது, ஆகவே 2 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் 4 3 4 என்பது விடையாக இருக்கலாம், சரிதான்? 3 4 2 சொல்லி நாங்கள் விடையை எடுக்கலாம். இதை 9வது பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார், 7வது கொஞ்சம் திரும்ப இருக்க சொல்லுங்க சார். விளங்குறேம்மா? 7வது கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க சார். क्वेश्चन 7. ஓகே 7வது சரி. அப்போ நாங்கள் என்ன சொன்னாங்கன்னாலம்மா, இதில் 5 குறைஞ்சிருக்குது, பிறகு 4 கூடுது, 4 கூடுது, திருப்பி 5 குறைஞ்சிருக்குது, திருப்பி 4 கூடுது, 4 கூடுது. அப்போ திருப்பி நாங்கள் 5 குறைஞ்சிருக்குது என்று எடுத்துக்கொண்டு 41ல் 5 குறைஞ்சால் 36, பிறகு திருப்பி 4 கூடுதுண்டா 40 என்று சொல்லி இப்படித்தான் அந்த விடையை நாங்கள் எங்களுடைய விடையாக இதைத்தான் கொடுத்திருந்தோம். அது பேப்பர் செட் பண்ண சேர்ந்த சிந்தனையில் அது கொஞ்சம் வேறு விதமாக அமைஞ்சிருக்குது என்று சொல்லி ஒரு முரண்பாடு இருந்தது. நாங்கள் 5 குறைஞ்சு 4 கூடி 4 கூடி, பிறகு 5 குறைஞ்சு 4 கூடி 4 கூடி, 5 குறைஞ்சு 4 கூடி 4 கூடி அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம், சரிதானே? சரி சார், தேங்க்ஸ். இப்போ அடுத்த 9வது கேள்விக்கு போகிறோம். இங்கே என்ன நடந்திருக்குது? 1 தான் சார். 8 குறைஞ்சு அதில் மடங்கு 4 குறைஞ்சு அதில் மடங்கு 2 குறையுது. 15ல் இருந்து 8 குறைஞ்சிருக்குது, பிறகு 4 குறைஞ்சிருக்குது, 2 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 1 போடும். அதே போல் 14ல் இருந்து 8 குறைஞ்சு 6, அதில் இருந்து 4 குறைஞ்சு 2, இனி 2 குறைஞ்சா 0 வரும். 2 குறைகிற போது 0 என்று வாரதுக்கான வாய்ப்பு இருக்கு, சரிதானே? அடுத்த அதுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போமே. 1 சார் 3 மடங்கால கூடி இருக்கு. 3 6 7 6, 4ஓட 3 கூடி 7, பிறகு 6 கூடி 13. இப்போ இதில் ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கு இந்த கேள்வியில். நான் பல கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்ல இல்லை. என்னென்னால் இதுக்குள்ள 3 கூடி இருக்குது, அடுத்தது 6 கூடி இருக்குது, அடுத்தது 9 கூடுமா 12 கூடுமாங்கிறது ஒரு பிரச்சனை. விளங்குதா சொல்றது? 4ஓட 3 கூடி இருக்குது, 6 கூடி இருக்குன்னா 2 மடங்காலே அதிகரிச்சிருக்குது, அல்லது 3 மடங்காலையும் அதிகரிச்சிருக்கு, அப்படியும் பார்க்கலாம். இப்போ 4ல் இருந்து 3 கூடினால் 7, 4ல் இருந்து 3 கூடினா 7, 7ல் இருந்து 6 கூடினா 13, 13ல் இருந்து 9 கூடுமா அல்லது 12 கூடுமாங்கிறது தான் பிரச்சனை. 12 கூடும் சார். ஏன்னா அடுத்த 1 அதே மாதிரி தான் சார், மடங்கா தான் கூடி கொண்டு போகுது. 6 12 44 அப்படி 24 அப்படி போகுது. இதான் சொல்றீங்களா? 6 கூடி இருக்கு, 12 கூடி இருக்கு. 12 கூடி இருக்குது,
உண்டா மடங்கு தானே சார் அது ஆறுண்ட அதே மாதிரி மேல் லைன்லயும் ஆறுண்ட மடங்கு 12 பார்த்தோம். மடங்கு இல்லை, நான் கேட்கறது 6 2 மடங்கால கூடி இருக்கு. அப்போ 12 ஆறுண்ட 2 மடங்கு சார். முன்னிலக்கத்தின் 2 மடங்கால கூடி இருக்கு. சொல்லுங்க. இன்னொரு ஒழுங்கு வருது சார். 7 8 14 13 சாரி 8 7 14 13 அப்ப 26 வந்தால் அதுக்கு அடுத்தது 25 வரதான் சார் பொருத்தம். 4 வந்தால் அடுத்தது 8 2 மடங்கா 8ம் இப்படி வரவங்க சார். 4 3 கூட்டி 7 7 6 கூட்டி 13 13 12 கூட்டினா 25 வரும் சார். அது 25 போட்டுட்டு 25 தான் பொருத்தம் இடத்துக்கு நான் சொல்றேன் சார். 8ம் 7ம் 14 13 அப்ப 25 26 25 தான் அதுல வரது பொருத்தம். ஈஸியான வழி இருக்கு சார். முதலாவது 4 2 பெருக்கினா 8 2 கழிச்சு 7 2 பெருக்கி 14 1 கழிச்சா 13 13 2 பெருக்கி 1 கழிக்கிறீங்க, பிறகு 2 பெருக்கி 1 கழிக்கிறீங்க, பிறகு 2 பெருக்கி 1 கழிக்கிறீங்க. 25 இனி 2 பெருக்கணும் 50. அப்படியா? நாங்க முதல் பாக்கத்துல என்ன விட வந்தது? இதே விட தான் சார் வந்தது. இப்ப நாங்கள் என்ன பார்த்து, நாங்கள் 4 இருந்து 3 7 7 6 கூடி இருக்கு 13. இப்ப கேள்வி எங்களுக்கு 12 கூட்டுறதா 9 கூட்டுறதான்னு சொல்லித்தானே கேள்வி வந்தது. விளங்குதா? 12 கூட்டுறதா 9 கூட்டுறதா? 2 மடங்கா கூட்டுக்கிறதா? ஏனம்மா 3 கூடினது அடுத்தது 6 கூடினது, ஏன் 9 கூட்டினாப்புல? அதான் 9 கூட்டினாலும் அந்த அதுக்கு பிள்ளைன்னு சொல்லல. அதே அடுத்ததுக்கு பாருங்க, 8ஓட 6 கூட்டுறீங்க 14, 14ஓட 12 கூட்டுறீங்க. இனி 18 கூட்டுறதா 24 கூட்டுறதான்ற ஒரு பிரச்சனை உண்டு பேர். விளங்குதா சொல்றது? 6 12 18 கூட்டினாலும் சரி 24 கூட்டினாலும் சரி. ஆனால் இங்க 24 தான் கூட்டி இருக்குது. சரியா? கூட்டி 50 வேறு. அப்ப 2 விதமாகவும் இது இந்த விட செய்யப்படல. நான் அதுக்காக தான் சொல்லுகிறேன். பிள்ளை கண்டுபிடிக்கிறதே சொல்லல. உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? மூவி 2 6 சார். 6 2 12 தானே சார் எடுக்கணும். விளங்கல? 3 2 6 2 எடுத்தா சார். 6 தர 2 12 தானே சார் எடுக்கணும். விளங்கலையம்மா. 3 தர 2 6 சார். எங்க 6 போடுறீங்க? இதுல கூடி இருக்கிறது சார். 4ல இருந்தம்மா 3 கூடி இருக்குது. அடுத்தது 13க்கு போகல சார். 6 தானே 13 போய்க்கு 6 கூடி இருக்குது. அப்ப 3 தர 2 9 கூட கூடான்னு கேக்குறேன். 3 தர 2 6 கூடுதல் சொல்றேன் நான் சார். என்ன மடங்காலே அதிகரிச்சு கொண்டு போகுதுன்னு சொல்லுகிறேன். 3 6 அதிகரிச்சு கொண்டு போகுது. அடுத்து 9 அதிகரிச்சு 12 அதிகரிக்கலாம் தானே. அது என்ன பிள்ளை? என்ற கேள்வி விளங்குதா? நான் இப்ப உங்களை குழப்பறது கேட்க இல்லை. இப்ப 4ல இருந்து 3 கூடி இருக்குது. அடுத்தது 7 7ல இருந்து 6 கூடி இருக்கு 13. ஏன் 13ல இருந்து 9 கூட கூடாதுன்னு கேட்கிறேன். 13 9 22 என்று சொல்லி ஒரு விட போட்டால் அந்த விட பிழை என்று சொல்லி என்ன காரணத்துக்காக சொல்லுவீங்க? அதே போல கீழே பாருங்க, 8 8ல இருந்து 6 கூடி இருக்குது. சரியா? 14ல இருந்து 12 கூடி இருக்கு. அடுத்தது 26ல இருந்து ஏன் ஒரு 18 கூட கூடாது? 6 மடங்குகளால 6 12 18 சொல்லி கூடிக்கொண்டு போறாங்க. இந்த கேள்வி 2 விதமாக செய்யப்பட்டு 2 விடைகள் வந்தாலும் அந்த விடை நியாயமானதாக இருக்கு. அதைத்தான் சொன்னான்.
சரிதானே? அப்ப அப்படி வரையக்குள்ள அதுல 22 44 சொல்லி விட வரும். 22 44 சொல்லி வருது. நீங்க சொல்ற அந்த பேட்டர்னும் வருது. 4 8 என்று வருகுது, 7 14 என்று வருகுது, 13 26 என்று வருகுது. அப்படி பார்க்கிற போது 22 44 சொல்லி விட வருது. 2 மடங்கு சரியா வருது. 25 50 என்று வந்தாலும் உங்களோட ரீசனிங் சரி. 4 8 7 14 13 26 வாரபடியாக அடுத்த இலக்கம் முன்னுக்கு இருக்கிறது 2 மடங்காக இருக்கணும். 2 விதமா செய்தாலும் இந்த விட வருது. இனி அவர் எந்த விடையை கொடுத்துருப்பாருங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கே தவிர எப்படி செய்தாலும் அந்த விட சரியான. நான் சொல்ற விளக்கம் விளங்குது. அவங்களை குழப்புறதுக்கு சொல்லல, உங்களை யோசிக்க பண்றதுதான் சொல்றேன். பிள்ளைகள் புரிஞ்சு பண்ணீங்களாடா? விளங்குதா? 3 6. என்னுடைய கேள்வி, ஏன் அது 9 கூட கூடாது? கூடலாம் தானே? நீங்க 3 6 12 கூடணும்னு சொல்றீங்க. அப்படியும் கூடலாம். அதாவது 2 பெருக்கப்பட்டும் கூடலாம், அதே மடங்காலையும் கூடலாம். அப்ப 2 விதமாக இதுக்கு 2 விதமா செய்தாலும் விடையும் அந்த பேட்டர்ன்லயே வருது. முன்னுக்கு இருக்கிறது 2 மடங்காக பின் இலக்கம் பாருங்க. 4 8 7 14 13 26 22 44 சரியா வருது. அதே போல 25 50 போட்டாலும் சரியா தான் வருது. சரியா? இந்த கேள்வியில திட்டவட்டமான ஒரு விடைக்கு போக இயலாது. அவர் போடுகிற அந்த ஸ்கீமோட உங்களை பொருத்தி கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். எங்களுக்கு 2 பக்கத்திலும் எப்படியாவது நாங்க யோசிச்சிருக்கிறோம். எங்களுக்கு யோசிக்க தெரியுது. அவ்வளவு பார்த்தா காணும், பயப்பட வேண்டும். சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். எத்தனையாவது? அடுத்தது 11. அதுவும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் போட்டிருக்கு பாருங்க. 5 10 முன்னுக்கு இருக்கிறது 2 மடங்காக பின்னுக்கு இருக்கிறது இருக்கு. 5 10. அதே போல 11 22. அடுத்தது 23 46. அதே பேட்டர்ன்ல தான் நிக்குது. சரி, எப்படி அந்த தொடர்புடமே அப்படி என்று பார்ப்போம். என்ன நடந்திருக்குது? 5 மாறும் 11. எத்தனை கூடி இருக்கு? 6. அடுத்தது 12. இப்ப எங்களுக்கு வர கேள்வி அடுத்தது 18 கூட்டுறதா 24 கூட்டுறதா? 18 கூட்டினோம் என்றால் விளங்குது தானே? இதுல நாங்கள் 6 மடங்குகளை கூட்டுறதா அல்லது இதனுடைய 2 மடங்கை கூட்டிக் கொண்டு போறதா? 6 மடங்கை கூட்டுறதும் சரியா இருக்கும். 6 12 18 கூட்டுறது சரியாக இருக்கலாம். 18 கூட்டினோம்னா 41. 18 கூட்டினோம்னா 41. பாப்போம், மற்ற மாதிரி செய்து பாப்போம். அந்த பட்டன் வருதாண்டு. அடுத்த பாருங்க, 10ல இருந்து 12 கூட்டுக்கிறீங்க 22. 22ல இருந்து 24 கூட்டுறீங்க 12. சாரி, 10ல இருந்து 12. அடுத்தது 24. அடுத்தது 36 கூட்டினோம் என்றால் எத்தனை வர போகுது? 82 வருதா? 82 சரிதானே? 82 வருது. இதவே மற்ற மாதிரி செய்து பார்ப்போம். சார், இந்த இதுல ஒரு சின்ன டவுட் ஒன்னிக்கு சார். இந்த 46க்கு பிறகு 41 குறையாயிதானே சார்? இது வேறு வரிசையில் எனக்கு போகுது சார். 5 10 11 22 23 46க்கு பிறகு 41 வர சான்ஸ் இருக்குதானே சார்? 41 வர சான்ஸ் இல்லையா? எல்லாம் வேறு வரிசையில மேல மேல சார் போக்கி நிக்குது. 5 10 11 22 அதுக்கு பிறகு கூடுதல் இலக்கம் பெறணும்ன்றீங்க. சரி, அந்த 5ல இருந்து 6 கூடி 11, 11ல இருந்து 12 கூடி 23, அடுத்தது 24 கூட வேணும்ன்றீங்க. அப்படித்தானே? 24 கூடினால் 47. 47. அடுத்தது 12 24.
அப்போ 46 வருது. இனி எத்தனை கூடணும்? 48 கூடணும்ன்றீங்க அப்படியா? ஆமாம் சார். 48 கூட்டினா 94. சரி, இப்போ இதில் எது எடுத்துக்கொள்றதுன்றதுல அவருடைய நியாயப்பாடு ஒன்று இருக்கு. அவருக்கு ஒரு ரசனல் கொடுக்குறாரு என்னென்றால், இதில் இந்த இலக்கங்கள் இதில் இருக்கிற இலக்கத்தை விட குறைஞ்ச ஒரு இலக்கம் வரக்கூடாது. ஏன்னா அப்படி வரையில 5 10 வந்திருக்கு. அடுத்தது 10 விட கூடின இலக்கம் தான் அடுத்த 11 வந்திருக்கு. அதே போல 22 விட கூடின இலக்கம் தான் 23 வந்திருக்கு. ஆகவே 46 விட 1 கூடி வருகிற 47 94 விடை தான் சரியாக இருக்க வேணும். அப்ப முதலாவது கேள்விக்கும் நாங்கள் அப்படி பார்த்தோம் என்றால் என்ன, 4ஓட 3 கூட்டி 7, 7ஓட 6 கூட்டி 13, 13ஓட 12 கூட்டி 12, சாரி 4ஓட 3 கூட்டி 7, 7ஓட 6 கூட்டி 13, 13ஓட 12 கூட்டி 25. அதுபோல 8ஓட 6 கூட்டி 14, 14ஓட 12 கூட்டி 26, 26ஓட 24 கூட்டி 50. அப்படி செய்கிற போது அந்த ரூல்ஸும் அதுக்கு வரையறை. 26 விட இல்ல சார், இது சரிதானே சார்? வருஷப்படி பின்னுக்குள்ள குறைஞ்சுதானே சார் வருது? 7 13 அங்கால குறையத்தானே சார் வேணும். சரிதானே? 26 25 சரிதானே சார்? அது 1 குறையுது. 8ல இருந்து 1 குறைஞ்சு 7 ஆகுது. அதே போல 14ல இருந்து 1 குறைஞ்சு 13 ஆகுது. அப்ப 26ல இருந்து 1 குறைஞ்சு 25. அந்த பேட்டர்ன் தான் மிக பொருந்தது என்று சொல்லி அந்த விடையை எடுப்போம். சரி, ஓகே, சரிதானே? இப்ப மற்ற மாதிரி யோசிக்கிற போது அந்த முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தோட வரக்கூடிய அந்த தொடர்பு மாறப்படுது என்றதால அது சரி, அப்படி எடுப்போம். சரி, அடுத்த கேள்வி போமா. எத்தனையாவது நீ? 12. என்ன செய்திருக்காங்க? ரெண்டா கூட்டிட்டு 2 மடங்கு, 2 கூட்டிட்டு 2 மடங்கு, 2 கூட்டிட்டு 2 மடங்கு. அப்படியும் பார்க்கலாம். அல்ல ஒன்றை விட்டு தொடர்பாதாலும் பரவாயில்லை. 6 12 24 48. 6 கூட்டி இருக்கு, 12 கூடி இருக்கு. ஆகவே 24 கூட என்று சொல்லியும் செய்யலாம். 24 கூடினா 46, மேல 6 கூடி இருக்குது, 12 கூடி இருக்கு, 24 கூடி இருக்கு. இனி 48 கூட வரும். என்ன 48 கூடினால் 92. ஆமாம் சார், 92. ஓகே, இந்த பேட்டர்ன்லையும் செய்யலாம். அடுத்தது இதை அழிச்சாத்தான் அடுத்த கேள்வி போய் சுகமாக இருக்கும். அடுத்த பாருங்க என்ன நடந்திருக்கு. இதுல 3 கூடி இருக்கு, 4 கூடி இருக்குது, 5 கூடி இருக்குது. அப்ப 6 கூடுறது சரியா இருக்கும். 20. அதே போல 5 கூடி இருக்குது, 3 கூடி இருக்கு. அதுல வருது என்ன? மெக்கானி பாடுங்க. அடுத்தது 5 சார். இதுல சார் 4ஓட 1 கூடுது, 5ஓட 2 கூடுது, 7 3 கூடுது. திரும்ப முதல்ல இருந்து 1 கூடுது, 2 கூடுது, 3 கூடுது, 1 கூடுது. 1 கூடி எத்தனை? 2 கூடு, 5 வருது. 1 2 3 அடுத்து 1 கூடுது, 2 3. ஓகே, அடுத்து 1 2 கூடினா 19, 3 கூடினா 22 என்ன? சார்.
சரி, அடுத்தது 14வது 2 குறைஞ்சு 3 குறைஞ்சு 4 குறைஞ்சு 2 குறைஞ்சு சாரி இல்லை 2 குறைஞ்சு 2 குறைஞ்சு 4 குறையுது 2 குறைஞ்சு இருக்குது 3 குறைஞ்சு 3 குறையுது 4 குறையுது 4 குறையுது திருப்பி 2 குறையுது சார். பிறகு 2 3 4 என்ன 2 20 3 17 வேற ஏதும் தொடர்புடைமை இருக்குதான்னு பாருங்க அப்போ என்ன இருக்கா? சரி 35 சார் 5 குறையுது. திருப்பி சொல்லுங்க. 40க்கும் 35க்கும் 5 குறையுது சார். 35ல இருந்து 29க்கு 6 கூடுது சார். 40ல திருப்பி சொல்லுங்க மக சொல்லுங்க. 40ல இருந்து 35 5 குறையுது சார். பிறகு இது 30க்கு 29 இதுக்குள்ள 6 29 இதுக்குள்ள 7 அடுத்தது 7 அடுத்தது 8 வருது 5 அடுத்தது 6 8 குறைஞ்சா 14 வரை ஓணம் பண்றீங்களா இந்த இடத்துல? இதுல 14 2வது ரகம் 14 வரை ஓணம் பண்றீங்க அப்படித்தானே? 38ல இருந்து 7 போனா 31 31ல இருந்து 5 போனா 26 26ல இருந்து 3 போனா 23 வரணும். 23 14ங்கிறதும் ஒரு விதத்தில் அந்த விடைக்கு பொருத்தமாக இருக்குது. வேறு ஏதாவது பார்ப்போம். இலக்கங்கள் 40 38 35 31 29 26 22 குறைஞ்சு கொண்டு வாரபடியால 20 17 23 வராது சார். 24 வாரத்துக்கு வாய்ப்பில்லை என்றால் தொடர்ச்சியா இலக்கங்கள் இந்த தொடர்ல குறைஞ்சு கொண்டு போகும். ஆகவே 20 17 தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இப்ப பாருங்க, ஒரே கேள்விக்கு 2 விதமாக வருகிறது. நாங்கள் அதை அடுத்த பேட்டர்னை பார்க்க வேண்டி இருக்குது. அதை போக்குகள் தொடர்ந்து கூடிக்கொண்டு போகுது அல்லது குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப நாங்கள் அந்த போக்கை சமாளிக்கக்கூடிய 2 வகையான விடைகள் வந்தாலும் அதனுடைய போக்குகளோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு. சரிதான். சரி, அடுத்த என்ன செய்திருக்கிறீங்க? ஒன்று கூடுது சார், 2 கூடுது சார், 1 2 3 4 4 அடுத்தது 4 குறையுது 3 குறையுது 4 குறையுது 2 குறையும் 10 3 குறையுது 2 குறைஞ்சால் 10 1 குறைஞ்சா 9 10 9 சார். திருப்பி அதே பேட்டர்ன்ல நடுவில் 19 இருந்து கொண்டு 2 பக்கமும் 15, அதுக்கு பிறகு 2 பக்கமும் 12, அதுக்கு பிறகு 2 பக்கமும் 10, அதுக்கு பிறகு 2 பக்கமும் 9 என்பது போல ஒரு தோற்றம் இருக்கு. வேறு ஏதாவது இருக்காண்டு பாருங்க. ஒன்பதுல இருந்து 3 கூடி 12 என்ன, 12ல இருந்து 7 கூடி 3 3 கூடி 7 கூடி அப்படி வாரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை அந்த பகுதியை விடுவோமே, அப்படி இல்லை.
சார் அப்படியே வேறு சார் ஒரு 5 இது சரியா இருக்கு. நடுவில் 19 2 பக்கம் குறைஞ்சு கொண்டு போகுது என்று சொல்லி எடுக்கக்கூடியதா இருக்கு. இதுதானே நாங்கள் கதைக்கிற விடயங்கள்ல அதுக்குரிய விளக்கமும் விடைகளும் போட்டிருப்பாரு. ஒரு கால் கடைசியா செய்து முடிஞ்சதை மட்டும் பாருங்க. தயவு செய்து அதை பார்த்து விடையை வர பண்ண வேண்டாமா. நீங்கள் சொந்தமா யோசிக்கிறதுக்கு தான் பயிற்சி. சரி, 8வது பயிற்சியிலிருந்து இந்த புத்தகத்தை நாங்கள் இந்த 18:30:7 என்று போடப்பட்ட புத்தகத்தை நாங்கள் அடுத்து வருகிற செயல் அமர்வுகளையும் கதைப்போம். சரிதானே? கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் செய்து கொண்டு வந்தீங்கள் என்றால் வேகமாக நாங்கள் அடுத்த புத்தகத்துக்கு போகலாம். ஓரளவுக்கு என்னுடைய ஆசை இந்த 8 புத்தகத்தை முடித்தால் நீங்கள் ஐக்கியூ சார்ந்து அதிகம் நெருக்கடிப்பட தேவையில்லை. அவ்வளவுக்குள்ளேயும் நீங்கள் உங்களோட வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் எல்லா பக்கமாகவும் சிந்திக்கிற வல்லமே எங்களுக்கு வந்துட்டால் நாங்கள் அங்கே கேள்வி பேப்பரை அணுகைக்குள்ள ஏதோ ஒரு பாதை திறக்கும். அதுதான் என்னுடைய நோக்கம். சரிதானே? நாளைக்கு என்னுடைய வகுப்பு கொஞ்சம் வெள்ளன நடக்கும். 6:30 நான் அறிவிக்கிறேன். சரிதானே? சில வேளைகளில் வகுப்பு இல்லைன்னு அறிவிப்பேன். நான் பெரும்பாலும் நான் நடத்த விரும்புகிறேன். அந்த வகுப்பை நாளைக்கு 6:30 8 மணி மட்டும் சந்திப்போம். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் மிகவும் இனிமையான பொழுதுகள் அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு எல்லாருக்கும் பாய் குட் நைட்.